Hello everyone, welcome to Siksha class. UG TRB botany-ல ஈஸியா ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கான்செப்டோட படிச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோல ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் கரெக்ட் ஆன்சர், அதற்குரிய முழுமையான எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின்ஸோட ஆன்சர் அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம். பார்ட் 2 அண்ட் பார்ட் 3யோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர் இன் காம்பினேஷன் வித் விச் ஏஜென்ட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் கில்லிங் பாக்டீரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்காணும் முறையுடன் சேர்ந்து மிக வெப்பமானது மிக சிறந்த பாக்டீரியா கொல்லியாக செயல்படுகிறது அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ரே, மாய்ஸ்சர், எத்திலீன் அண்ட் டெசிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து மாய்ஸ்சர். ஏன் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் வந்து மோர் எஃபெக்டிவ் ஃபார் கில்லிங் பாக்டீரியா. ஹை டெம்பரேச்சர் கொடுத்தாலே பாக்டீரியா வந்து கில் ஆயிடும். ஆனா மாய்ஸ்ட் ஹீட் கொடுக்கும் போது மோர் எஃபெக்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும், மாய்ஸ்ட் ஹீட் தான் மோர் எஃபெக்டிவ். ஏன் அப்படின்னா நம்ம மாய்ஸ்ட் ஹீட்ல வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து வாட்டர் வேப்பர் வரும். அந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியால இருக்கிற ப்ரோட்டீன்ஸை டீநேச்சர் பண்ணி ஈஸியா செல்வால பிரேக் பண்ணி உள்ள பெனிட்ரேட் ஆகும். ஸோ ஈஸியா பாக்டீரியல் செல் அண்ட் தென் போர்ஸ் வந்து லோ டெம்பரேச்சர்லயே கில் ஆயிடும். அதாவது அந்த வாட்டர் வேப்பர் வந்து செல் வால்ல ஈஸியா பெனிட்ரேட் ஆகுது. ஸோ அந்த பாக்டீரியா அண்ட் ஸ்போர்ஸ் வந்து லோ டெம்பரேச்சர்ல கில் ஆயிடுது. அதாவது 121 டிகிரி செல்சியஸ்லேயே 15 to 20 மினிட்ஸ்ல ஈஸியா பாக்டீரியா அண்ட் தென் அதோட ஸ்போர்ஸை நம்ம கில் பண்ணிடலாம். வேற ட்ரை ஹீட், அதாவது ஹாட் ஏர் ஓவன்ல பார்த்தோம் அப்படின்னா 160 டிகிரி செல்சியஸ்ல 2 hours எடுக்குது இந்த பாக்டீரியாவை கில் பண்ணதுக்கு. ஸோ மோர் எஃபெக்டிவ் மெத்தட் பார்த்தோம்னா மாய்ஸ்சர் தான். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்ரே வந்து ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியல், அதாவது பிளாஸ்டிக் இல்லை பாலிமர் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் எக்ஸ்ரேல ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் எத்திலின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கெமிக்கல் ஸ்டெர்லைன்ட். ஹீட் சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்டை அங்கே வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. இப்போ டெசிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியாவே பவுடர் ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க. இங்க வந்து பாக்டீரியா வந்து growth வந்து இன்ஹிபிட் ஆயிருக்கும். ஆனா ஃபுல்லா பாக்டீரியா அதோட ஸ்போர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கில் ஆகல. ஸோ மாய்ஸ்சர் தான் எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்டீரியம் இஸ் யூஸ்டு ஃபார் வைட்டமின் B12 ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், கிளாஸ்ட்ரீடியம் அசிட்டோபியூட்டிகுலம், பெசிலஸ் மெகாட்டேரியம், பெசிலஸ் லைக்கனிஃபார்மஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்டீரியம் மெகாட்டேரியம் அப்படின்றத ஆன்சர். மைக்ரோபியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் வைட்டமின் பிக்கு இந்த பர்டிகுலர் மைக்ரோபு தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால இந்த வைட்டமின் B12 ஈஸியா சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் டெக்னிக்ஸ் மூலியமா நம்ம வைட்டமின் B12 பல்கா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும், பேசிலஸ் மெகாட்டேரியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் யூஸ் பண்ணி தான் வைட்டமின் B12 ஃபெர்மெண்டேஷன் டெக்னிக் மூலியமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதாவது இதா இனாகுலம்னா அதை வந்து ஒரு பயோ ரியாக்டர் இல்லை ஃபெர்மெண்டார் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ண வைப்பாங்க. இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இந்த பயோ ரியாக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா pH, டெம்பரேச்சர், ஏரேஷன் எல்லாமே நம்ம ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல வச்சுக்கலாம். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலியமா கொடுக்கும் போது நிறைய வைட்டமின் B12 பேசிலஸ் மெகாட்டேரியம் பாக்டீரியம்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணோம்னா நமக்கு அந்த வைட்டமின் B12 கிடைக்கும். பேசிலஸ் மெகாட்டேரியம் என்ன அப்படின்னா இது க்ரோ பண்றதுக்கு சிம்பிள் மீடியம் நமக்கு போதுமானதா இருக்கும். அண்ட் தென் இது ஒரு நான் பேத்தஜெனிக் பாக்டீரியா. அதே மாதிரி ஹை ஈல்ட் ஆஃப் வைட்டமின் B12 கொடுக்கறனால இதை இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா வைட்டமின் B12 வந்து ஒரு வாட்டர் சால்யுபிள் வைட்டமின். அதாவது நம்ம இப்போ அனிமிக் கண்டிஷன்ல இருந்தோம்னா நமக்கு டாக்டர் மெயினா ப்ரிஸ்கிரைப் பண்றது வைட்டமின் B12 டேப்லெட் தான். ஏன்னா ஆன்டி அனிமிக் வைட்டமின் டேப்லெட் அது வந்து. அண்ட் தென் வைட்டமின் B12 யூஸ் பண்ணோம்னா DNA சிந்தசிஸ்க்கு, நார்மல் நர்வ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதான் ஆன்சர், பெசிலஸ் மெகாட்டேரியம். ஸோ கமிங் டு த தேர்ட் கொஸ்டின், பெர்னர்ட் டேவிஸ் அப்படின்றவர் யூ சூழல் செய்முறையானது எந்த பாக்டீரியா வைத்து நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது the YouTube experiment of Bernard Davis was performed using which bacterium அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து சூடோமோனாஸ் ஆர்கினோசா, எக்ஸ்டீரியா கோலை, பெசில்லஸ் சப்டிலிஸ், ஸ்டெஃபலோகாக்கஸ் ஓரியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெர்னர்ட் டேவிஸ் அப்படின்றது ஒரு யூடியூப் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காரு. அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி. அது எந்த பாக்டீரியால பாத்தீங்கன்னா ஈகோலைல தான்.
அதாவது ஸ்ட்ரெயின் ஏ அண்ட் ஸ்ட்ரெயின் பி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த யூடியூப்ல லெஃப்ட் சைட் ஸ்ட்ரெயின் பி ஏவும் ரைட் சைட் ஸ்ட்ரெயின் பியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃபில்டர் பண்றதுக்கு, அதை வந்து தடுக்கிறதுக்கு ஃபைன் போர்டு ஃபில்டர் யூஸ் பண்ணி அந்த கல்ச்சரை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க செல் டு செல் கான்டாக்ட் நடக்கும் போது தான் ஈஸியா ரீகாம்பினேஷன் நடக்கும். அதாவது ரெண்டு ஸ்ட்ரெயின்குள்ளேயும் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அப்போ நடக்கும் போது கான்ஜுகேஷன் மூலியமா ஈஸியா ஸ்ட்ரெயின் சி அப்படின்றது நியூ ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கான்ஜுகேஷன் ஸ்டடியை பண்றதுக்கு தான் இந்த யூடியூப் எக்ஸ்பெரிமெண்ட் பெர்னர்ட் டேவிஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஈகோலில. இதான் இதோட ஆன்சர், எக்ஸீஷியா கோலை. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், வேம்ப் ஃபங்கை இஸ் ஜென்ரலி ஆப்சென்ட் இன் விச் ஃபேமிலி? ஆப்சென்ட் இன் கேட்டிருக்காங்க. அதாவது வேம்ப் பூஞ்சைகள் பொதுவாக எந்த தாவர குடும்பத்தில் காணப்படுவது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராமினேசியே, ரோசேசியே, பால்மேசியே, சைப்பரேசியே அப்படின்றத ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சைப்பரேசியே. ஃபர்ஸ்ட் வேம் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியணும், அப்போதான் இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ண முடியும். வேம் அப்படின்னா வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்கோரைசல் ஃபங்கை. மைக்கோரைசா அப்படின்றது ஒரு ஹிண்ட் வேர்ட். என்ன அப்படின்னா மைக்கோரைசானா என்னது? சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் ரூட்ஸ் ஆஃப் மெனி ஹையர் பிளான்ஸ். அதாவது இது ஒரு மியூச்சுவலிசம். பங்கை அதுக்கு தேவையான சத்துக்களை இருந்து பிளான்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன் ரிட்டர்ன் பங்கை வந்து பிளான்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி பிளான்ஸ்க்கு கொடுக்கும். சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன். இது எந்த ஃபேமிலியில இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஃபேமிலிலனா சைப்பரேசி. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வேம் ஃபங்கை எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதான் ரூட் செல்லு, ரூட்ல இருக்க கார்டிக்கல் செல்லு. ஓகே, இந்த கார்டிக்கல் செல்ல தான் இந்த ஃபங்கை க்ரோ ஆயிருக்கு. இப்ப ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 3 ஸ்ட்ரக்சர்: அர்பசிக்குல்ஸ், வெசிக்கிள்ஸ், ஹைஃபே. இந்த ஹைஃபே மூலியமா தான் அது சாயில்ல இருக்க நியூட்ரியன்ஸை ஈஸியா அப்சர்வ் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கும். இந்த வெசிக்கல்ல அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸா இருக்கட்டும், ஜிங்கா இருக்கட்டும், காப்பர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அண்ட் தென் இந்த அர்பசிகுல்ஸ் மூலியமா பிளான்ட்டுக்கு அந்த நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுதான் இந்த மைக்ரோரைசாவோட வேலை. ஸோ இதெல்லாம் ஹையர் பிளான்ட்ஸ்ல நடக்குது. இந்த கிராமினேசியில இதை காமனா நம்ம பார்க்கலாம். வேம் ஃபங்கைய பார்க்கலாம், ஏதாவது கிராஸ் ஃபேமிலியில பார்க்கலாம். ரோசேசியில அங்கேயும் நம்ம பார்க்கலாம், சம் ஸ்பீஷீஸ்ல தான் பார்க்க முடியும் ரோஸ் ஃபேமிலியில. அதே பால்மேசியில பனைமரத்துலலாம் வேம் ஃபங்கையோட அசோசியேஷன் அதிகமா இருக்கும். ஆனா சைப்பரேசியில இல்லை. அதுதான் கரெக்டான ஆன்சர். சைப்பரேசியில தான் இந்த வேம் ஃபங்கையோட அசோசியேஷன் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்ற ரீசனையும் நம்ம இங்க பார்க்கலாம். இது கூட அடுத்து கொஸ்டினா வரலாம். ஏன் சைப்பரேசியில வந்து வேமோட அசோசியேஷன் இல்லை? ஏன் அப்படின்னா இந்த சைப்பரேசிய ஃபேமிலி ஃபுல்லா வெட்லேண்ட் அண்ட் வாட்டர் லாக்டு சாயில்ஸ் தான். அதாவது இது ஒரு ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ தண்ணீரை வாழக்கூடிய தாவரம். ஸோ அது ஈஸியா வாட்டர்ல இருந்து பாஸ்பரஸை ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ வாட்டர்ல அதிகமான பாஸ்பரஸ் இருக்கும், அவைலபிலிட்டி அதிகமா இருக்கு. சாயிலை விட இங்க அதிகமா இருக்கனால இந்த பிளான்ட்னால ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சைப்பரேசியில பார்த்தோம் அப்படின்னா ஏரன் கைமாட்டஸ் ரூட் இருக்கு அண்ட் எஃபிஷியன்ட் இன்ட்ரல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதனாலதான் வேம் ஃபங்கியோட டிபெண்டன்ஸ் வந்து அங்க கம்மியா இருக்கு. ஸோ அதனாலதான் சைப்பரேசியில வந்து வேம் ஃபங்கையோட அசோசியேஷன் இல்ல. ஸோ சைப்பரேசியா தான் ரைட் ஆன்சர். சைப்பரேசி. ஃபிஃப்த் கொஸ்டின், விச் பைக்கோபயாண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் பார்மேலியே அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்மாலியாவில் பாசி உயிரியாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து புரோட்டோகாக்கஸ், புளூரோகாக்கஸ், குளோரெல்லா, ஜாந்தோரியா. பார்மேலியா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும், அப்பதான் இந்த கொஸ்டின் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். பார்மேலியா அப்படின்றது ஒரு லைக்கன். ஓகேங்களா, லைக்கன் அப்படின்றது என்னது? அது ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கல் அண்ட் ஆல்கே. அதாவது பூஞ்சைக்கும் ஆல்கேக்கும் உள்ளோட அசோசியேஷன் தான் லைக்கன். ஓகே, இந்த ஃபார்மேலியா லைக்கனை பத்தி பார்ப்போம். இந்த ஃபார்மேலியா லைக்கன், இந்த பிக்சர்ஸ் தான் ஃபார்மேலியா லைக்கன். சாரி, இது வந்து போலியோஸ் லைக்கன் சொல்றாங்க. போலியோஸ் லைக்கன்னா இந்த தாலஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்கோபயாண்ட் அண்ட் பைக்கோபயாண்ட். மைக்கோபயாண்ட் அப்படின்றது ஃபங்கல் காம்பனன்ட், மைக்கோபயாண்ட்ன்றது ஆல்கல் காம்பனன்ட். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பைக்கோபயாண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்கல் காம்பனன்ட் இங்க இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டிஎஸ் செக்ஷன், அதாவது இந்த தாலஸை வந்து டிரான்ஸ்ஃபர் செக்ஷனா எடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது ஃபங்கல் ஹைஃபே, கீழே இருக்கிறது ஃபங்கல் ஹைஃபே, அதாவது மெடுலா, கார்டெக்ஸ் அண்ட் அப்பர் கார்டெக்ஸ். இந்த அப்பர் கார்டெக்ஸ்க்கு கீழே தான் ஆல்கல் லேயர் இருக்கு.
இந்த ஆல்கல் லேயர்ல தான் பர்டிகுலர் ஆல்கல் ஸ்பீஷிஸ் இருக்கும். ஸோ இங்க இருக்கிறது ஃபங்கல் ஸ்பீஷிஸ். இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் இந்த லைக்கன். ஸோ இந்த ஆல்கல் லேயர்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரோகாக்கஸ் அப்படின்ற ஒரு ஆல்கல் கிளாஸ்ல இருக்கிறது தான் இங்க வருது. ஃப்ளூரோகாக்கஸ் அப்படின்றது என்னது, ஒரு கிரீன் ஆல்கே. இந்த கிரீன் ஆல்கே எப்படி இருக்குன்னா, ஒரு இந்த இருக்கு இந்த செல்ஸ், இந்த பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ் ஆர் ஸ்பெரிக்கலா இருக்கும். அண்ட் தென் யூனிசெல்லுலார் அண்ட் நான் மெட்டல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது இந்த ஆல்கேனால. ஸோ இந்த இடத்துக்கு வர ஆல்கேக்கு பேர் என்னன்னா ஃப்ளூரோகாக்கஸ். இதே இது கொஸ்டின் வந்து இங்க உள்ள மைக்ரோபயாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து என்னன்னா ஆஸ்கோமைசிஸ். ஆஸ்கோமைசிஸ் கிளாஸ்க்கு அடியில வர ஃபங்கஸ் தான் இங்க வர மைக்ரோபயாண்ட் தான். ஸோ ஃபார்மேலியான்றது ஒரு லைக்கன், இதுல வர ஃபைக்கோபயாண்ட் வந்து ஃப்ளூரோகாக்கஸ். ஃப்ளூரோகாக்கஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே. Next, sixth question. Which form of lichens have areolae on the surface of the thallus? அதாவது எந்த லைக்கன் தாலஸ் மேற்பரப்பில் ஏரியோலா உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது போலியோசா, ஃப்ரூட்டிகோசா, ஸ்குவாமுலோசா, கிரஸ்டோசா. இதுக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் லைக்கன்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஈஸியா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் லைக்கன் பார்த்தோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன, ஏரியோலே அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து எந்த லைக்கன்ல இருக்கு அப்படின்னா கிரஸ்டோஸ். இப்ப இந்த பிக்சர் பாருங்க, இதான் கிரஸ்டோஸ் லைக்கன். இந்த கிரஸ்டோஸ் லைக்கன் மெயின்லி எங்க இருக்குன்னா பாறைகள்ல, மெயினா ராக்ல தான் இது வளரும் கிரஸ்டோஸ். இதோட ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா கிராக் இருந்த மாதிரி இருக்கும். ஸ்மால் ஸ்மால் பாலிகானலா கிராக்டு ஏரியாஸா இருக்கும். இந்த ஏரியாஸ் பேர் தான் ஏரியோலே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏரியோல எதுக்கு இருக்குன்னா ஈஸியா மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்றதுக்கு தான் இந்த ஏரியோலே அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கிரஸ்டோஸ் லைக்கன்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் லைக்கன்லாம் எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்கலாம். போலியோஸ் லைக்கன்ல ஏரியோலே இருக்கா அப்படின்னா ராங். இந்த போலியோஸ் லைக்கன் பாத்தீங்கன்னா லீஃப் லைக் தாலஸ், இலை மாதிரியே இருக்கும். அந்த தாலஸ் பாத்தீங்கன்னா ப்ராடா இருக்கும், பிளாட்டண்டா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ இதுல ஏரியோலே இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டிகோஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்டிகோஸ் பாத்தீங்கன்னா சின்ன ஷப்பி தாலஸா இருக்கு. ஸோ இந்த தாலஸ் வந்து எரெக்ட் அண்ட் பிரான்ச்டா இருக்கு, இதுல ஏரியோலே இல்லை. அண்ட் தென் ஸ்குவாமுலோஸ் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் லைக் செதிலா இருக்கும் இந்த தாலஸ், லூஸ்லி அட்டாச் டு த சப்டேட்டம், அதாவது அதை அட்டாச் பண்ணியிருக்கிற ஏரியால லூஸா தான் அட்டாச் ஆயிருக்கும். வேற கிரஸ்டோஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஃபிரிம்மா அட்டாச் ஆயிருக்கும். கிரஸ்ட் லைக், அதாவது டைட்டா அட்டாச் ஆயிருக்கும், ராக்ல இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டேட்டத்தை டைட்டா அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதுலதான் ஏரியோலே இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கிரஸ்டோஸ். கமிங் டு த செவன்த் கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைசோபியம் லெகுமினோசேரியம் ஃபார்ம்ஸ் லீஃப் நோடியூல்ஸ் இன் விச் பிளான்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து ரைசோபியம் லெகுமினோசேரியம் அப்படின்ற ஸ்பீஷிஸ், அது ஒரு ஆர்கானிசம் வேற, அது எங்க டிசீஸ் காஸ் பண்றது, நோடியூல்ஸ் காஸ் பண்றதுன்றது வேற, லீஃப் நோடியூல்ஸ்ன்றது வேற. ஸோ இந்த கொஸ்டினே இருக்கு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்றேன். லீஃப் நோடியூல்ஸ் வந்து எந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகும்னா பாவேட்டா. அதாவது பாவேட்டா டெவலப்ஸ் பாக்டீரியல் லீஃப் நோடியூல்ஸ் இன் இட்ஸ் லீவ்ஸ்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப கரெக்ட் ஆன்சர் பாவேட்டா, லீஃப் நோடியூல்ஸ் பார்க்கும்போது. ஆனா பாக்டீரியா என்ன அப்படின்னா தீஸ் நோடியூல்ஸ் கண்டெயின் சிம்பயோட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பேர் என்னன்னா பர்க்ஹோல்டீரியான்ற பாக்டீரியா தான் லீஃப் நோடியூல்ஸ் பாவேட்டா பிளான்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். ரைசோபியம் லெகுமினிசோரியம் இல்ல. அப்ப ரைசோபியம் லெகுமினிசோரியம் எங்க ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆன்சர் அந்த ஆப்ஷன்ல இருக்கு, லெகுமினிசோரியம் அப்படின்னா லெகுமினஸ் பிளான்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணும், மெயினா கிரவுண்ட்நட்ல. ஆனா அது ரூட் நோட் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஆல்னஸ் அப்படின்றது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஏன் தப்புனா அது ரூட் நோடியூல்ஸ் ஃபார்ம் பண்ணும், ஆனா பிராங்கியான்ற பாக்டீரியா யூஸ் பண்ணி. அண்ட் தென் மெடிககோ அப்படின்ற பிளான்ட்ல ரூட் நோடியூல்ஸ் ஃபார்ம் ஆகும் வித் சைனோரைசோபியம் மெலிட்டோட்டி அப்படின்ற ஆர்கானிசம் காஸ் பண்ணும். அண்ட் தென் கிரவுண்ட்நட்ல தான் ரைசோபியம், மெயினா ரைசோபியல் பாக்டீரியா வந்தாலே ரூட் நோடியூல் காஸ் பண்றது வந்து கிரவுண்ட்நட்ல தான். ஸோ பாவேட்டா வெல் நோன் ஃபார் பாக்டீரியல் லீஃப் நோடியூல்ஸ். ஆன்சர் வந்து பாவேட்டா. ஸோ கமிங் டு த 8th கொஸ்டின். மண்ணின் அமிலத்தன்மையை சுட்டிக்காட்டியாக டேஷ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டேஷ் ஆக்ட் ஆஸ் அ இண்டிகேட்டர் ஃபார் சாயில் அசிடிட்டி. அதாவது கீழே ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்கான்சியா, ரிக்ஷியா, ஆந்தோசரஸ், பாலிட்ரைக்கம். இது நாலுமே என்னன்னு பார்த்தோம்னா பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸ்ல எது வந்து அமிலத்தன்மையை சுட்டி காட்டியதாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாலிட்ரைக்கம். இதான் பாலிட்ரைக்கம் பிரையோஃபைட்டோட பிக்சர்.
இது மெயினா எங்க க்ரோ ஆகும் அப்படின்னா அசிடிக் சாயில்ல தான் க்ரோ ஆகும். ஸோ அது அப்போ அந்த சாயில்ல அது க்ரோ ஆச்சுன்னா அங்க அசிடிக் கண்டிஷன் அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ presence of polytrichum in habitat indicates acidic soil condition. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கான்சியா, அது ஒரு பிரையோஃபைட் தான். ஆனா அது எங்க க்ரோ ஆகும்னா மாய்ஸ்ட் அண்ட் ஷேடி ஹேபிடெட்லாம் நிறைய ஈரத்தன்மை இருக்கிற நிழல் பகுதியில தான் இந்த மார்க்கான்சியாவை நம்ம பார்க்க முடியும். வேற கிரிக்ஷியா பார்த்தோன்னா காமன்லி ஃபவுண்ட் இன் டேம்ப் சாயில், அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற இடத்துல தான் இதுவும் க்ரோ ஆகும். ஸோ இது வந்து என்னது இண்டிகேட்டர் ஆஃப் மாய்ஸ்சர் அவைலபிலிட்டி. அதே மாதிரி மார்க்கான்சியானது இண்டிகேட்டர் ஆஃப் மாய்ஸ்ட் அண்ட் ஷேடட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஆந்தோசரஸ் அப்படின்றது க்ரோஸ் இன் த ஷேடட் சாயில், அதுவுமே மாய்ஸ்ட் அண்ட் ஷேடட் கண்டிஷன்ல தான் வாழும். வேறஸ் பாலிட்ரைக்கம் மட்டும்தான் அசிடிக் சாயில் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ அதுதான் இண்டிகேட்டர் ஆஃப் சாயில் அசிடிட்டி. The answer is polytrichum. So coming to the next question, ninth one. Leaf midrib of this genus is covered on the upper surface by means of chlorophyll containing longitudinal cell plates. அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இலையின் மைய நரம்பின் மேற்புறம் பச்சை இனங்கள் அடங்கிய நீல தண்டுகளாக அமையப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா பாலிட்ரைக்கம், ஃபினேரியே, கேலியோபோகியே, கோரெல்லா, இதுவும் எல்லாமே பிரையோஃபைட் தான். ஸோ நம்ம பிரையோஃபைட்ஸை பற்றி படிச்சிருந்தோம்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதாவது அந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாலிட்ரைக்கம், ஃபினேரியே அதெல்லாம் படிச்சிருந்தோம்னா இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம். ஆன்சர் பார்த்தோன்னா பாலிட்ரைக்கம். ஏன் அப்படின்னா இதுதான் பாலிட்ரைக்கமோட பிக்சர். நெக்ஸ்ட் இது ஃபினேரியே, கோரெல்லா, கேலியோபோகியே. ஸோ கோரெல்லா அண்ட் கேலியோபோகியை ஈஸியா நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு லிவர் வாட், இது ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே கிடையாது, இது வந்து தாலஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஸோ இது ரெண்டும் ராங் ஆப்ஷன். ப்ளஸ் பாலிட்ரைக்கம் அண்ட் ஃபினேரியா பார்ப்போம். பாலிட்ரைக்கம் ஒரு மாஸ், ஃபினேரியோ ஒரு மாஸ். அதாவது பிரையோஃபைட்ஸ் கீழே மாசஸ், லிவர் வாட்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாசஸ்ல தான் இந்த பாலிட்ரைக்கம் அண்ட் ஃபினேரியா வருது. இந்த ரெண்டு பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் வந்து நல்லா தெளிவா இருக்கும், லீவ்ஸ் வந்து ப்ரெசன்ட். ஆனா ஃபினேரியில வந்து மிட்ரிப் வந்து கிடையாது. பாலிட்ரைக்கம்ல தான் அந்த மிட்ரிப் வந்து இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் பாலிட்ரைக்கம். ஸோ இதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தாலே தெரியும், இங்க இருக்கு கிராஸ் செக்ஷன், இந்த இருக்கு மிட்ரிப். ஸோ இந்த மிட்ரிப்ல என்ன இருக்குன்னா குளோரோஃபில் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இது என்ன சொல்லுவோம்னா போட்டோசிந்தட்டிக் லாமினே அப்படின்னு சொல்லுவோம். போட்டோசிந்தட்டிக் லாமினே. ஸோ அந்த லாமினே வந்து இங்க இல்ல, ஃபினேரியில இல்ல, அதே மாதிரி போரெல்லால இல்ல, ஏன்னா இது ஒரு தாலஸ் ஸ்ட்ரக்சர். ஆனா இங்க இருக்கு இல்ல, ஃபினேரியில ஏன் இல்லை அப்படின்னா நோ மிட்ரிப், அந்த மிட்ரிப் வந்து இல்லை. அதே மாதிரி கேலோபோகியால இது ஒரு தாலஸ் ஸ்ட்ரக்சர், இங்கேயும் லாமெல்லே இல்லை. ஸோ த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் லீஃப் மிட்ரிப்ஸ் பியர்ஸ் நியூமரஸ் வெர்டிக்கல் குளோரோஃபில் கண்டெய்னிங் செல் பிளேட். அதாவது பாலிட்ரைக்கம்ல தான் குளோரோஃபில் கண்டெய்னிங் செல் பிளேட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டோம்னா போட்டோசிந்தட்டிக் சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமா இருக்கனால போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும். இட் இன்க்ரீசஸ் த போட்டோசிந்தட்டிக் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ போட்டோசிந்தட்டிக் லாமினே ஆர் த யூனிக் அடாப்டேஷன் ஃபவுண்ட் ஒன்லி இன் பாலிட்ரைக்கம். ஸோ ஆன்சர் இஸ் பாலிட்ரைக்கம். ஸோ கமிங் டு த 10th question, the spores of dash are not disseminated by any special method அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்போர்களின் பரவலுக்கு சிறப்பு வாய்ந்த முறைகள் காணப்படுவதில்லை. இது எதுல காணப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆந்தோசரஸ், மார்க்கான்சியா, ரிக்ஷியா, டெலியா, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலுமே பிரையோஃபைட்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ரிக்ஷியா. இன் ரிக்ஷியா ஸ்போர்ஸ் ஆர் நாட் டிஸ்போஸ்ட் பை எனி ஸ்பெஷல் மெக்கானிசம். ஏன் அப்படின்னா அது ஒரு கேப்சியூல் வால் இருக்கும் அண்ட் சரௌண்டிங் தாலஸ் இருக்கும். கீழே உள்ள தாலஸ் ஆட்டோமேட்டிக்கா டிகே ஆகும் போது மேல உள்ள தாலஸ் வந்து கேப்சூல் வந்து வெடிச்சு அதுல உள்ள ஸ்போர்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் ஆயிடும். வேற ஆந்தோசரஸ், மார்க்கான்சியா அண்ட் டீலியால டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இதான் ரிக்ஷியா. இந்த ரிக்ஷியா பிளான்ட் பாருங்க, இங்க இருக்கு ரிக்ஷியாவோட தாலஸ் இருக்கு. இந்த தாலஸ்ல ஒரு ஃபீமேல் ரிசெப்டக்கல், அதாவது ஒரு காம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கு, ஃபீமேல் ரிசெப்டக்கல். அங்க மேல இருக்கிறது தான் கேப்சியூல், மேல இருக்கிறது தான் கேப்சூல். இந்த ஸ்ட்ரக்சரை தனியா பார்க்கலாம். இதான் மெச்சூர் கேப்சூல். அண்ட் தென் இந்த கேப்சூல் வால் அண்ட் தாலஸ் வந்து டீகே ஆகுது, அதாவது அழுகிற தன்மை டீகே ஆகும் போது அந்த வால் வந்து ஈஸியா பிரேக் ஆயிடுது. ஸோ வால் பிரேக் ஆனோடனையும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுது. இந்த ப்ராசஸ் தான் ரிக்ஷியால நடக்குது. இதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜென்ட்டோ எதுவுமே தேவையில்ல. ஸோ ஸ்பெஷல் மெக்கானிசம் எங்க இல்லைன்னா ரிக்ஷியால இல்லை.
ஃபார் அஸ் ஆந்தோசரஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதான் மெச்சூர் கேப்சூல். ஆந்தோசரஸோட மெச்சூர் கேப்சூல். இந்த கேப்சூல் எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லாங்கிடியூட்னலா நேரா ஸ்பிளிட் ஆகுது. லாங்கிடியூட்னலா ஸ்பிளிட் ஆகுது. அது ஸ்பிளிட் ஆகுறப்போ ஸ்போர்ஸ் மட்டும் வராது, அது கூட சூடோ எலேட்டாஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் வரும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது சூடோ இலேட்டாஸ் இந்த இந்த இதுல பார்க்கலாம். சூடோ இலேட்டாஸ் அப்படின்னா என்னன்னா வெரி லாங் ஸ்டிரைல் ஸ்பைரல் ஃபிலமெண்ட்ஸ் தட் எய்ட் இன் ஸ்கேட்டரிங் த ஸ்போர்ஸ். அதாவது ஸ்போர்ஸை வெடிச்சு பரப்புறதுக்கு சூடோ இலேட்டாஸ் வந்து ஆந்தோசரஸ்ல ரொம்ப முக்கியமான ரோல்ஸ் வந்து பிளே பண்ணுது. அண்ட் தென் மார்க்கியான்ஷியால பாத்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் எலைட்டாஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது இதான் மெச்சூர் கேப்சூல்னா இதான் எலைட்டாஸ், ஹைக்ரோஸ்கோபிக் எலைட்டாஸ். இந்த எலைட்டாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி பட்டோனியும், அதாவது ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர்னு சொல்லிக்கோங்களா, தண்ணி பட்டோனியும் அது காயில் ஆகிக்கிறோம், ஈஸியா சுருண்டுக்கிறோம். வெரஸ் ட்ரை ஏர் வரும்போது அந்த காயில் ஆனது அன்காயில் ஆயிட்டு ஈஸியா ஸ்போர்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணிடும். இந்த மெக்கானிசம் வந்து மார்க்கியான்ஷியால இருக்கு. வெரஸ் பீலியால பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் கேப்சூல் வால்ஸ் ஓப்பன் இன்டு 4 வால்வ்ஸ், 4 பக்கமா விரிஞ்சு இங்கேயும் எலைட்டாஸ் இருக்கு. எலைட்டாஸ் தான் இங்கேயும் வந்து ஸ்போர் டிஸ்பர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இங்கேயும் ட்ரை ஏர் வந்து இங்க மெயின் ரோல் பிளே பண்ணுது. அந்த ஏர் பத்தோனையும் ஈஸியா அந்த ஸ்போர்ஸ் வந்து ஈஸியா டிஸ்பர்ஸ் ஆயிடுது. ஸோ இது எல்லாம் ஸ்பெஷல் மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஆந்தோசரஸுக்கா இருக்கட்டும், மார்க்கியான்ஷியாக்கா இருக்கட்டும், வீலியாக்கா இருக்கட்டும். வேற ஸ்ட்ரிஷியாக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இல்லை. அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்ட்ரிஷியா. 11th கொஸ்டின். தடுப்பு சுவரற்ற மைசீலியம் ஊஸ்போர்கள் மற்றும் சைகோஸ்போர்களை பாலின பெருக்கத்தின் போது உண்டாக்கும் பூஞ்சையின் வகுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பங்கை வித் ஏசெப்டேட் மைசீலியம், அதாவது கிராஸ் வால் இல்லாத மைசீலியம் என்ன ப்ரொடியூஸ் பண்றது? ஊஸ்போர்ஸ் அண்ட் ஜைகோஸ்போர்ஸ். ஊஸ்போர்ஸ் அண்ட் ஜைகோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பங்கை கிளாஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் பைகோமைசிட்ஸ். ஸோ பைகோமைசிட்ஸ் ஃபங்கல் அந்த குரூப் தான் ஏசெப்டேட் சீனோசைட்டிக் மைசீலியம். ஏசெப்டேட்னா என்னது? கிராஸ் வால்ஸ் இல்லாத மைசீலியம் வச்சிருக்கு. அதாவது நிறைய நியூக்ளியை ஒரே இடத்துல இருக்கும், ஒரு செல்லும் பிரிவு இல்லாம இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஒரே இதுக்குள்ள இருக்கும். அதான் சீனோசைட்டிக் மைசீலியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பைகோமைசிட்ஸ் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்ப ஊஸ்போர்ஸ் அண்ட் ஜைகோஸ்போர்ஸ் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது பைகோமைசிட்ஸ் கீழே வர ஃபங்கஸ்ல சில ஃபங்கஸ் ஊஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் சம் ஆஃப் த ஃபங்கஸ் வந்து ஜைகோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஊஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஊமைசிட்ஸ்குள்ள வரும், ஜைகோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஜைகோமைசிட்ஸ்ல வரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அல்பகோ அண்ட் பைத்தீனியம். இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரைசோபஸ் அண்ட் மியூக்கர். So therefore the fungi with aseptate mycelium that form oospores or zygospores are traditionally placed under phycomycetes. So answer வந்து phycomycetes. ஸோ இங்க நம்ம பிக்சரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இங்கதான் ஊஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஆந்த்ரீடியம் அண்ட் ஊகோனியம் அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரக்சர், ஒன்று மேல் அண்ட் ஃபீமேல். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் சேரும் போது தான் ஊஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் ஜைகோஸ்போர், எக்ஸாம்பிள் ரைசோபஸ். அதாவது ரெண்டு கேமிட்டான்சியா இருக்கு, பிளஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் மைனஸ் ஸ்ட்ரெயின். இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும் போது தான் ஜைகோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அதாவது கேமிட்டான்சியா அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், அங்க மேல வந்து பல்ஜா இருக்கிற இடத்துல தான் அந்த பிளஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் மைனஸ் ஸ்ட்ரெயின் இருக்கும். இது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். வேற ஊஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணி வர்றது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இதுதான் பைகோமைசிட்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஊஸ்போர் அண்ட் ஜைகோஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது ஊமைசிட்ஸ் ஃபார்ம்ஸ்லயும் ஜைகோமைசிட்ஸ் ஃபார்ம்லயும். வேறஸ் எதுக்கு அதர் ஆப்ஷன்ஸ்லாம் இன்கரெக்ட்னு பார்ப்போம். பெசிடோமைசிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஸ்கோமைசிட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிடிரோமைசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெசிடோமைசிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா செப்டேட் மைசிலம். இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஹைஃபே வந்து கிராஸ் வால்ஸ் நிறைய இருக்கு, தடுப்பு சுவர் அதிகமா இருக்கு, செப்டேட் மைசீலியம். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அது பார்த்தா அதுக்கு ஊஸ்போர்ஸ் அண்ட் ஜைகோஸ்போர்ஸ் இதுல ப்ரொடியூஸ் ஆகுறது கிடையாது, பெசிடோஸ்போர்ஸ் தான் இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் அகாரிகஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற பட்டன் மஷ்ரூம்லாம் இந்த கிளாஸ் கீழே தான் வரும். அண்ட் தென் ஆஸ்கோமைசிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே செப்டேட் மைசீலியம் தான். இந்த இங்க ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், அது ஒரு செப்டேட் மைசீலியம். ஸோ இந்த ஆன்சரும் தப்பு. அதே பார்த்ததுக்கு இது ஆஸ்கோஸ்போர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, நாட் ஊஸ்போர்ஸ் ஆர் ஜைகோஸ்போர்ஸ். ஓகே. அண்ட் தென் டிடிரோமைசிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். டிடிரோமைசிட்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சென்ட், அங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. இதுவே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். அதாவது டிடிரோமைசிட்ஸ்ல என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது? இட் இஸ் ஏசெக்சுவல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து
கொனிடியோஃபோர் அதுல கொனிடியா அப்படின்ற ஸ்போர்ஸ் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ். ஸோ கமிங் டு த ஆன்சர், இங்க வந்து aseptate mycelium produce oospores and zygospores na physomycetes. The answer is physomycetes. So next question, 12th one, what type of sexual reproduction occurring in rhizobus அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம்னா இதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அனிசோகேமஸ், ஸ்போராஞ்சியோஸ்போர்ஸ், ஊகேமஸ், ஐசோகேமஸ். ஸோ ஐசோகேமஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா ரைசோபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் டியூ மார்பாலஜிக்கலி சிமிலர் கேமிட்டான்சியா தான் இருக்கும். அதாவது ரெண்டு ஸ்ட்ரெயினுமே ஈக்குவல் சைஸ்ல தான் இருக்கும், மார்பாலஜிக்கலி சேமா தான் இருக்கும். அது பேர் தான் ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோகேமஸ் என்ன அப்படின்னா ரெண்டு கேமிட்டான்சியா இருக்கு, அது வந்து சிமிலர் சைஸாவும் இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சரும் சேமா இருக்கும். ஸோ அது பேர் தான் ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூஷன் ரிசல்ட்ஸ் இந்த ஃபியூஷன் நடந்துச்சு அப்படின்னா ஜைகோஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம் ரைசோபஸை பத்தி, ஜைகோஸ்போர்ஸ் வந்து ரைசோபஸ்ல தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டினா கேட்கலாம், ரைசோபஸ்ல என்ன டைப் ஆஃப் ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். ஜைகோஸ்போர்ஸ். ஓகே, பிக்சரோட பார்க்கலாம். இப்போ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ரைசோபஸ் பார்த்தீங்கன்னா ஐசோகேமஸ். இப்போ இந்த ரெண்டு கேமிட்டான்சியா இருக்கு, ரெண்டு ஸ்ட்ரக்சர், இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் பேர் தான் கேமிட்டான்சியா. இது பிளஸ் ஸ்ட்ரெயின், இது மைனஸ் ஸ்ட்ரெயின். இது ரெண்டு கான்டாக்ட், கேமிட்டான்சியல் கான்டாக்ட் வரும்போது இதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு புது ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஜைகோஸ்பொராஞ்சியம், அந்த ஜைகோஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணி ஜைகோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆகிற ஜைகோஸ்போர் எப்படின்னா திக் வால்டு ஜைகோஸ்போர். சரிங்களா? ஸோ இங்க ரெண்டு சைஸ்மே சேமா இருக்கு, சேம் சைஸ் சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கனால இது பேர் ஐசோகேமஸ் டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ வேறஸ் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் இன்கரெக்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அனிசோகேமஸ் கொடுத்துருந்தாங்க, ஏன் இது ராங். ரைசோபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐசோகேமஸ் நடக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அனிசோகேமஸ்னா என்னது, ஃபியூஷன் அக்கர்ஸ் பிட்வீன் டூ டிசிமிலர் கேமிட்ஸ். டிசிமிலர் அப்படின்னா ஒன்னு ஸ்மாலாவோ ஒன்னு பிக்காவோ இருக்கு, நாட் ஈக்குவல் சைஸ், அதுக்கு பேர் தான் அனிசோகேமஸ். ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ்னா என்னது, ஒரு ஸ்பொராஞ்சியம் ஹோல்டு பண்ணியிருக்கிறது தான் ஸ்பொராஞ்சியோஸ்போர். அதாவது தே ஆர் எரெக்ட் ஐஃபே பியரிங் த ஸ்பொராஞ்சியம், ஸ்பொராஞ்சியம் மேல இருக்கிறது தான். அண்ட் தென் ஊகேமஸ். ஊகேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் நான் மொட்டைல் எக் செல் இருக்கும், அது கூட ஸ்மால் மெயில் கேமிட், அதாவது மெயில் கேமிட் வந்து மொட்டைலா இருக்கும், அது வந்து சேர்றதுக்கு பேர் தான் ஊகேமஸ் டைப். அதாவது ஃபியூஷன் அக்கர்ஸ் பிட்வீன் லார்ஜ் நான் மொட்டைல் எக் அண்ட் ஸ்மால் மெயில் கேமிட், அதுக்கு பேர் தான் ஊகேமஸ். ரைசோபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐசோகேமஸ் டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஐசோகேமஸ். ஓகே, 13th கொஸ்டின் பாத்தீங்கன்னா தேன் காளான் என்பது எது அப்படின்னு கேட்கலாம். ஹனி மஷ்ரூம் இஸ் டேஷ் அப்படின்னு. அதாவது அகாரிகஸ் சில்ரிகோலா, அகாரிகஸ் சாந்தோடெர்மஸ், அர்மிலேரியா மிலியா, வால்வேரிலியா வால்வகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அர்மிலேரியா மிலியே அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். இந்த மஷ்ரூம் எப்படி இருக்கும்னா எல்லோயிஷ் ப்ரௌன் ஆர் ஹனி கலர்டு மஷ்ரூம், அதனாலதான் இதுக்கு பேரு ஹனி மஷ்ரூம் அப்படின்னு காமன் நேம் வந்திருக்கு. இதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதாவது இந்த மஷ்ரூம் வந்து எந்த கிளாஸ் கடியில வருதுன்னு பார்த்தோம்னா பெசிடியோமைசிட்டஸ் ஃபங்கஸ் கீழே வருது. அதாவது பெசிடியோமைசஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கோம், விட்ரோமைசிட்ஸ், பைகோமைசிட்ஸ் படிச்சிருக்கோம். அதுல பெசிடியோமைசிட்ஸ் கீழே தான் இந்த ஹனி ஃபங்கஸ் வருது. ஸோ இந்த ஹனி ஃபங்கஸ் மெயினா எங்க க்ரோ ஆகும் அப்படின்னா ட்ரீஸோட, மரங்களோட ட்ரங்க்ல, ரூட்ல, அதே மாதிரி டெட் வுட்ல, மரம் விழுந்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கிற அந்த வுட்ல, டிகேட் வுட்ல எல்லாம் இது வாழும். மெயினா இந்த ஃபங்கஸ் வந்து ஒரு பிளான்ட் பேத்தஜன், அதாவது ட்ரீல இருக்க சத்துக்களை எடுத்துட்டு அந்த ட்ரீஸவே ஃபால் ஆக வச்சிரும். அண்ட் காஸ் அதே மாதிரி ட்ரீஸ்ல உள்ள ரூட்டை வந்து டிகே ராட் பண்ணிரும், அழுக வச்சிரும். மெனி உட்டி பிளான்ஸ், மெயினா இந்த ஹனி மஷ்ரூம் வந்து எங்க உயிர் வாழும் அப்படின்னா உட்டி பிளான்ஸ்ல தான் உயிர் வாழும். இதான் அந்த பிக்சர், நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ட்ரீ ட்ரங்க்ல தான் இருந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரீயவே வந்துட்டு அதுல உள்ள சத்துக்கள்லாம் எடுத்து அந்த ட்ரீயை வந்து சாகடிச்சிரும். அண்ட் தென் டெட் ஆயிடும். ஒய் அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். இதுல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.
இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது அகாரிக்கஸ் சில்விகோலா அப்படின்றது என்ன மஷ்ரூம் பார்த்தோன்னா உட் மஷ்ரூம். காமன் நேம், அதோட காமன் பேர் பார்த்தீங்கன்னா உட் மஷ்ரூம். வெரஸ் அகாரிக்கஸ் டான்தோடெர்மஸ், டான்தோனாலே எல்லோ எல்லோ பிக்மெண்ட் மாதிரி வருது, அதாவது எல்லோ ஸ்டெய்னிங் மஷ்ரூம் அதோடது. மெயினா அந்த டான்தோடெர்மஸ் தான் இங்க வெரி வெரி பாய்சனஸ் மஷ்ரூம். அதே மாதிரி காமனா இந்த வால்வேகேலியா இந்த மஷ்ரூம் வந்து பேடி ஸ்ட்ரா மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காமன் நேம் மெயினா பேடி ஸ்ட்ரால வந்து இது உயிர் வாழும். ஆன்சர் இதான் அந்த ஹனி மஷ்ரூமோட பிக்சர். அண்ட் தென் கமிங் டு த ஆன்சர், ஹனி மஷ்ரூம் இஸ் அர்மிலேரியா மிலியா அப்படின்றத ஆன்சர். ஓகே, ஸோ கமிங் டு த 14th கொஸ்டின், தாவரங்களில் வளைய புள்ளி அறிகுறியை தோற்றுவிக்கும் வைரஸ்கள் எவற்றின் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன் பிளான்ஸ் the ring spot symptom causing virus are transmitted by what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிங் ஸ்பாட் அப்படின்ற ஒரு டிசீஸை வைரஸ் தான் காஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து பிளான்ட் பேத்தாலஜில இருந்து வந்திருக்கு அந்த கொஸ்டின். பிளான்ட் பேத்தாலஜில பிளான்ட் வைரஸஸ் பத்தி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதாவது பிளான்ட் வைரஸ் வந்து ரிங் ஸ்பாட் அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஆனா அந்த வைரஸ் எதன் மூலியமா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. எதன் மூலியமா அந்த பிளான்ட்டுக்குள்ள போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். பாக்டீரியா கொடுத்துருக்காங்க, ஆல்கே கொடுத்துருக்காங்க, நெமட்டோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபங்கை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா நெமட்டோட்ஸ். ஏன் அப்படின்னா மெனி பிளான்ட் வைரஸ் தட் ப்ரொடியூசஸ் ரிங் ஸ்பாட், முக்கியமா ரிங் ஸ்பாட் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ். அதாவது இலை வந்து பொதுவாக பார்த்தோன்னா டார்க் கிரீன் கலர்ல இருக்கும். ஆனா அந்த ரிங் ஸ்பாட் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அங்க வந்து எல்லோ கலர்ல பேட்சா வந்திருக்கும். ரிங் குட்டி குட்டி ரிங் ஸ்பாட்டா வந்திருக்கும். அங்க மட்டும் எல்லோயிஷ் கலர்ல இருக்கும் அந்த லீவ்ஸ்ல. அந்த சிம்டம்ஸ் இருக்கிற பிளான்ட் டிசீஸை காஸ் பண்றது என்ன வைரஸ்ன்னு பார்த்தோன்னா நிப்போ வைரஸஸ். அதாவது பாத்தீங்கன்னா நிப்போ வைரஸஸ். இந்த வைரஸஸ்லாம் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா த்ரூ சாயில் பை பிளான்ட் பாராசிட்டிக், அதாவது நெமட்டோட்ஸ். நெமட்டோட்ஸ்ன்றது என்னது, ஒரு புழு. இந்த புழு மூலியமா தான் இந்த வைரஸ் வந்து பிளான்ட்குள்ள என்டர் ஆகுது. இந்த நெமட்டோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இன்ஃபெக்டட் நெமட்டோட்ஸ், அந்த வைரஸ் உள்ள இருக்க நெமட்டோட் என்ன பண்ணும்னா பிளான்ட்ல உள்ள ரூட்டை வந்து சாப்பிடும் போது ஈஸியா அந்த வைரஸ் வந்து பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப நமக்கு என்னென்ன டிசீஸ் எல்லாம் காஸ் பண்ணும் அப்படின்னா டொபாக்கோல ரிங் ஸ்பாட் வைரஸஸ், அதே மாதிரி டொமேட்டோ பிளான்ட்ல ரிங் ஸ்பாட் வைரஸஸ், அதே மாதிரி கிரேப் வைன் அதாவது கிரேப்ஸ்லயும் ஃபேன் லீஃப் வைரஸ் அப்படின்றத கிராஸ் பண்ணும். ஓகே, பிக்சர் பார்க்கலாம். இருக்கு மெனி பிளான்ட் வைரஸஸ் தட் ப்ரொடியூசஸ் ரிங் ஸ்பாட் சிம்டம்ஸ்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் நெப்போ வைரஸஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிங் ஸ்பாட் சிம்டம்ஸை கிரியேட் பண்ற வைரஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நெப்போ வைரஸ். அது எது மூலியமா பரவுதுன்னு கேட்டாங்கன்னா தான் நெமட்டோடு. இந்த இருக்கு ஒரு பிளான்ட், இந்த பிளான்ட்ல இருக்க ரூட்ல தான் இந்த நெமட்டோடு இருக்கு. இந்த நெமட்டோட்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வைரல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இன்ஃபெக்டட் பிளான்ட்ல இருந்து ஹெல்தி பிளான்ட்டுக்கு இந்த நெமட்டோட் வழியா இந்த வைரஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹெல்தி பிளான்ட்டும் இன்ஃபெக்டட் ஆயிடும். இப்படிதான் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நிப்போ வைரஸ் பை நெமட்டோட்ஸ் வந்து நடக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் தெரியும். டொபாக்கோ லீஃப் இப்படி இருக்கு. அது மாதிரி டொமேட்டோ லீஃப்ல பாத்தீங்கன்னா அங்கங்க பேட்சா எல்லோ கலர்ல இருக்கு. இந்த கிரேப் வைன்ல நல்லாவே தெரியும் ஃபேன் லீஃப் வைரஸ், அதாவது அங்கங்க எல்லோ கலர்ல ஸ்பாட்டா இருக்கும். இதுக்கு பேர் தான் ரிங் ஸ்பாட் சிம்டம்ஸ். ஓகேங்களா? இதுல இருந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது டிரான்ஸ்மிட்டட் பெர்சிஸ்டன்ட்லி த்ரூ சாயில் பை நெமட்டோட்ஸ். இந்த நெமட்டோட்ஸோட பேர்லாம் பார்க்கலாம். சைவீனிமா, லாங்கிடோரஸ், அது மாதிரி ட்ரைகோடோரஸ், இதெல்லாம் காமன் நெமட்டோட்ஸ் ரிங் ஸ்பாட் சிம்டம்ஸை காஸ் பண்றது வைரஸ் மூலியமா. ரிங் ஸ்பாட் சிம்டம்ஸ் காசிங் வைரஸஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை நெமட்டோட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கமிங் டு த 15th கொஸ்டின், உருளைக்கிழங்கு எக்ஸ் மற்றும் ஒய் வைரஸில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது the nucleic acid type present in potato X and Y viruses are அப்படி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது dsDNA, ssDNA, ssRNA, dsRNA. ds அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அர்த்தம். ss அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ssRNA. மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும்.
ஸோ அதே மாதிரி தான் இங்கே பொட்டேட்டோவில் டிசீஸ் காஸ் பண்ணுற அந்த வைரஸ்லையும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கு. இப்போ பொட்டேட்டோ எக்ஸ் வைரஸ் பிலாங்ஸ் டு த ஜீனஸ் பார்த்தீங்கன்னா போர்டெக்ஸ் வைரஸ். அதே மாதிரி பொட்டேட்டோ வைரஸ் ஒய் பிலாங்ஸ் டு த ஜீனஸ் பாட்டி வைரஸ். போத் பொசஸஸ் பாசிட்டிவ் சிங்கிள்ஸ், அதாவது ரெண்டுலையுமே பாசிட்டிவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஜீனோம்ஸ் தான் இருக்கு. இது என்ன காஸ் பண்ணும்னா மொசைக், மால்டிங், லீஃப் ராட்டிங். அதாவது மொசைக் அப்படின்னா அங்கங்க குளோரோஃபில் கண்டென்ட் இல்லாம பண்ணும், லீஃப்ல இல்லாம ஆயிடும். மால்டிங் அந்த இதுனா செடி வந்து ஸ்டண்டர்டு சின்னதா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லீஃப் வந்து ஸ்டார்டிங்கே உதிர்ந்து போயிடும். லீஃப் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா போட்டோசிந்தசிஸ் நடக்காது. போட்டோசிந்தட்டிக்கோட ரேட் வந்து கம்மியாகும். போட்டோசிந்தட்டிக்கோட ரேட் கம்மியாச்சுன்னா இந்த பிளான்ட்ல வந்து சத்து குறைபாடுகள், அதாவது சத்து கம்மியாகும். அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கா பொட்டேட்டோவோட ஈல்டும் கம்மியாயிடும். ஸோ இதான் இந்த வைரஸோட வேலை இந்த இருக்கு. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ பாசிட்டிவ் சென்ஸ். பாசிட்டிவ் சென்ஸ் அப்படின்னா 5 to 3 பிரைமர்ல இருக்கும். ரெண்டுமே பாசிட்டிவ் சென்ஸ் தான். பொட்டேட்டோ வைரஸ் எக்ஸா இருக்கட்டும், பொட்டேட்டோ வைரஸ் ஒய்யா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சென்ஸ் தான். பாசிட்டிவ் சென்ஸ் ஆர்என்ஏனா என்ன அப்படின்னா ஹோஸ்டுக்குள்ள போன உடனே, அதாவது பிளான்ட்டுக்குள்ள இந்த வைரஸ் போன உடனே இந்த ஆர்என்ஏ, அதாவது இந்த பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ வச்சு ஈஸியா ஹோஸ்ட்ல இருக்க ரைபோசோமை வச்சு அது ஈஸியா ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ ஈஸியா அதோட ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுனால அது இன்டர்ன் என்ன பண்ணும்னா தீஸ் சிம்டம்ஸ், அதாவது மொசைக், லீப் டிசார்ஷன், ரெடியூஸ்ட் ஈல்ட டக்குன்னு வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ அதுதான் பாசிட்டிவ் சென்ஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏவோட வேலை. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்ல எதுக்கு இன்கரெக்ட்னு பார்க்கலாம். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இது வந்து பொட்டேட்டோ வைரஸ்ல இல்லை, ஆனா காலிஃபிளவர் மொசைக் வைரஸ்ல இருக்கு. அதே மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்ஆர்என்ஏ அது எங்க இருந்துச்சு, பொட்டேட்டோ வைரஸ். ஓகே, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எங்க இருக்கு, பொட்டேட்டோ வைரஸ்ல இல்லை, ஆனா ஜெமினி அப்படின்ற, அதாவது டொமேட்டோ லீஃப் கேர்ள் வைரஸ்ல இருக்கு. அப்புறம் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ பார்த்தோம் அப்படின்னா ரியோ வைரஸ்ல இருக்கு, அதாவது ரைஸ் டார்க் வைரஸ் ரியோ வைரஸ்ல இருக்கு. இதெல்லாம் நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அது ஏன் இன்கரெக்ட்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸோ அதுல இருந்தும் நம்ம நெக்ஸ்ட் இயர் வர கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்சர் இஸ் SSRNA. What are the loosely arranged hyphae in the center of the agaricus basidiocarp type அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கார்டெக்ஸ், மெடுலா, கனெக்டிவ் டிஷ்யூஸ், ஹைமீனியம். அதாவது காளான்ல இருக்கிற டைப், அதாவது கீழே நம்ம அந்த காளான் பட்டன் மஷ்ரூம் சாப்பிட்ருப்போம், மேல அம்பர்லா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், கீழே ஸ்டைப் தண்டு மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த ஸ்டைப்ல இருக்கிற அந்த கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா அந்த செல் தெரியும். அதுல எங்க லூஸ்லி அரேஞ்ச்டு ஹைஃபே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். எங்க இருக்குன்னா மெடுலால தான் இருக்கு. அதாவது அந்த ஸ்டைப் அதாவது தண்டை எடுத்து கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா கார்டெக்ஸ் அண்ட் தென் மெடுலா ரெண்டு ஸ்ட்ரக்சர் தெரியும். கார்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி அண்ட் காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு ஹைஃபே இருக்கும். வேறஸ் மெடுலால தான் லூஸ்லி அரேஞ்ச்டு ஹைஃபே அங்கதான் இருக்கும். ஓகே, நம்ம பிக்சரோட பார்க்கலாம். இதான் அந்த மஷ்ரூம், இதான் ஸ்டைப். இந்த ஸ்டைப்பை தான் கிராஸ் செக்ஷன் எடுத்தாங்க, டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த கார்டெக்ஸ்ல இதான் இந்த கார்டெக்ஸ் ரீஜன். இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல பாத்தீங்கன்னா செல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸா அரேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது திக்கா அரேஞ்ச் ஆயிருக்கு, காம்பாக்டா இருக்கு. வேறஸ் இங்க மெடுலா பாத்தீங்கன்னா இந்த ஹைஃபே எல்லாம் பாத்தீங்கன்னா லூஸ்லி அரேஞ்ச்டு. அததான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இன்டர் ஓவன் பின்னி பிணைந்து இருக்கு, ஆனா நிறைய ஸ்பேஸ் இருக்கு, லூஸா அரேஞ்ச்டா இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் மெடுலா. ரெண்டு ரீஜன் இருக்கு, கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. மெடுலால தான் லூஸ்லி அரேஞ்ச்டு ஹைஃபே இருக்கு. ஆன்சர் இஸ் மெடுலா. கமிங் டு த 17th கொஸ்டின். நிலக்கடலையில் தாமர புள்ளி நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது த ஃபங்கை தட் காசஸ் லேட் ஸ்பாட் இன் கிரவுண்ட்நட். நிலக்கடலை செடியில லேட் ஸ்பாட் டிசீஸ் எந்த ஃபங்கஸ்னால ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செர்கோஸ்போரா அராடிகோலா, செர்கோஸ்போரிடியம் பெர்சோனேட்டம், பக்சீனியா அர்கிடிஸ், கொலிட்டோட்ரைக்கம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா செர்கோஸ்போரிடியம் பெர்சோனேட்டம் அப்படின்றது ஆன்சர். இதுதான் லேட் லீஃப் ஸ்பாட் ஆஃப் கிரவுண்ட்நட்டை கிரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரவுண்ட்நட்ல ரெண்டு டைப் ஆஃப் லீஃப் ஸ்பாட் டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது
இயர்லி லீவ் ஸ்பாட், இயர்லி லீவ் ஸ்பாட் அண்ட் தென் லேட் லீவ் ஸ்பாட். அதாவது இயர்லி லீவ் ஸ்பாட் அப்படின்னா இப்போ கிரவுண்ட் சோ பண்ணோம், விதை போட்ட உடனே முளைச்சு வரப்போ சீசன் ஆரம்பிக்கிறப்போவே வர டிசீஸ் பேர் தான் இயர்லி லீவ் ஸ்பாட் கிரவுண்ட். அந்த டிசீசஸ் காஸ் பண்ற ஃபங்கஸ் பேர் பாத்தீங்கன்னா அதுவும் செர்கோஸ்போரா தான். ஆனா செர்கோஸ்போரா அராக்கிடிகோலா, ஓகேங்களா. வேற லேட் லீவ் ஸ்பாட்டை கிரியேட் பண்றது செர்கோஸ்போரிடியம் பெர்சனேட்டம். இந்த லேட் லீவ் ஸ்பாட் சிம்டம் எப்போ வரும் அப்படின்னா சீசன் முடிய போறப்ப, அதாவது கடலை செடிலாம் கடலைலாம் வந்ததுக்கு அப்புறம் மெச்சூர்டு ஸ்டேஜ்ல தான் இந்த லேட் லீவ் ஸ்பாட் டிசீஸ் வந்து காஸ் ஆகும். இந்த லேட் லீவ் ஸ்பாட்டோட சிம்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா டார்க் ப்ரௌன் டு பிளாக் சர்க்குலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் லீவ், இலையோட அடிப்பகுதியில தான் இந்த டிசீஸ் இந்த இது இருக்கும். ஓகே, இந்த பிக்சரோட பார்க்கலாம். இந்த இருக்கு, இலையோட அடிப்பகுதியில தான் அந்த டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் சர்க்குலர் ஸ்பாட்ஸை நம்ம பார்க்க முடியும். இதுதான் லேட் லீவ் ஸ்பாட்டோட சிம்டம். அண்ட் தென் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாடோட ஈல்ட் அண்ட் குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். அதாவது கடலையோட ஈல்டும் அதோட இந்த கடலையோட குவாலிட்டியுமே கம்மியாயிடும் பர்டிகுலர் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா. ஓகே, ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் இன்கரெக்ட், அதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். செர்கோஸ்போரா அராக்கிடிகோலா அப்படின்றது வந்து இயர்லி லீவ் ஸ்பாட் கிரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. அதாவது நான் சொன்ன மாதிரி சீசன் ஆரம்ப காலகட்டத்திலேயே சீசன் ஆரம்பிக்கும் போது இந்த டிசீஸ் வந்துடும். இதுவும் அதே மாதிரி தான். ஸ்பாட்ஸ் வந்து இங்க ஸ்மாலரா இருக்கும், ஆனா அப்பியர் இந்த இயர்லியர் சீசன். மோஸ்ட்லி ஆன் த அப்பர் சர்ஃபேஸ். அங்க லோயர் சர்ஃபேஸ்ல இருக்கும், இங்க அப்பர் சர்ஃபேஸ்ல இருக்கும். ஓகேங்களா. இப்ப செர்கோஸ்போரிடியம்ல வந்து பாத்தீங்கன்னா லோயர் சர்ஃபேஸ், அதான் நம்ம லேட் லீவ் ஸ்பாட், அந்த ஆன்சர் தான் இது. பக்சீனியா அராக்கிடஸ் வந்து ரஸ்ட் டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். இதுவுமே கிரவுண்ட் நெட்ல தான் இந்த நோய், இந்த டிசீஸ் வருது. ஆனா ரஸ்ட் டிசீஸ் காஸ் பண்ணுது. அதாவது ரஸ்ட் ஸ்பாட்ஸ், அதாவது ப்ரொடியூசஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் பஸ்டில்ஸா கிரியேட் பண்ணும். அண்ட் தென் கொலிட்டோட்ரைக்கம் அப்படின்றது வந்து ஆந்த்ரோகோனஸ் அப்படின்ற டிசீஸை நிறைய பிளான்ட்ல கிரியேட் பண்ணுது. அதாவது ஃபார்ம் சன்கன் டார்க் சர்க்குலர் லீஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ பிங்கிஷ் போர்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டிசீஸை ஈஸியா பரப்பும். ஆனா இது கிரவுண்ட்நட்ல வர பர்டிகுலர் டிசீஸ் வந்து கிடையாது. ஸோ லேட் லீவ் ஸ்பாட் இன் கிரவுண்ட்நட் எதனால வருது அப்படின்னா செர்கோஸ்போரிடியம் பெர்சனேட்டம்னால. அண்ட் கம்மிங் டு த 18th question, the leaves in Lycopodium are simple, sessile, minute with single medium vein. Such leaves are called as அப்படின்னு கேட்டாங்க. கொஸ்டின் அதாவது ஆன்சர் இதுல நிறைய கொடுத்துட்டாங்க. அதாவது சிம்பிள், செசைல், மைன்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிங்கிள் மீடியம் வெயின் இதுல இருக்கு லைக்கோபோடியம். லைக்கோபோடியம் அப்படின்றது என்னது, ஒரு டெரிடோஃபைட். லைக்கோபோடியத்தில் இலைகள் எளியவை, காம்பற்றவை, மிக சிறியவை, மைய நரம்பை உடையது. இவ்வகை இலைகளை டேஷ் என்று பெயர். என்ன அதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பேர் வந்து மைக்ரோஃபில்லஸ். அதாவது லைக்கோபோடியம்ல மைக்ரோஃபில்லஸ் டைப் ஆஃப் லீவ்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். அது எப்படி இருக்குன்னா ஸ்மால், சிம்பிளா இருக்கும். சிசைல், சிசைல்னா என்னது, காம்பு இருக்காது, காம்பு இல்லாத சிசைல்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி அரேஞ்ச் ஸ்பைரலா தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி சிங்கிள் அன்பிரான்ச் மீடியன் வெயின், ஒரே ஒரு வெயின் தான் இருக்கு. பிரான்ச்டு வெயின், அதாவது பெரிய பெரிய இலைகள் எடுத்து பார்த்தோம்னா பிரான்ச்டு வெயின், நரம்பு நிறைய நரம்பு தொடர்ந்த நரம்புகள் போகும். அது மாதிரி இல்லாம சிங்கிள் வெயின் தான் இங்க இருக்கு. அதுக்கு பேர் தான் மைக்ரோஃபில்லஸ் லீஃப்னு சொல்லுவாங்க. மேக்ரோஃபில்லஸ்னா அது, மேக்ரோனா அது லார்ஜ் லீஃப். லார்ஜ் லீஃப்ல என்ன இருக்கும், பிரான்ச் டிமினேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஐசோஃபில்லஸ்னா அது, ஆல் லீவ்ஸ் ஆர் சிமிலர் இன் ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் ஷேப். ஆனா இட் டஸ் நாட் ஸ்பெசிபிக்கலி சிங்கிள் வெயின்டு டைப்பை இந்த ஐசோஃபில்லஸ் டைப்ல பார்க்க முடியாது. அன்இசோஃபில்லஸ்னா என்னது, லீவ்ஸ் ஆஃப் அன்இக்குவல் சைஸ். லைக்கோபோடியத்துல இருக்கிற லீஃப் பேர் என்னது, மைக்ரோஃபில்லஸ். த ஆன்சர் இஸ் மைக்ரோஃபில்லஸ். ஸோ கம்மிங் டு த 19th question, in Homosporous pteridophytes gametophytes are என்ன, அந்த gametophytes பேர், அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்போர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்டோஸ்போரிக்கா, எண்டோஸ்போரிக்கா, எண்டோஸ்கோபிக்கா, எக்ஸோஸ்கோபிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா எக்ஸோஸ்போரிக். எக்ஸோஸ்போரிக்னா இன் ஹோமோஸ்போரஸ், அதாவது ஹோமோஸ்போரஸ்னா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்போர் தான் அங்க ப்ரொடியூஸ் ஆனது. அதான் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஸ்போர் இஸ் ப்ரொடியூஸ்ட். அதுக்கு பேர் தான் ஹோமோஸ்போரஸ் டெரிடோஃபைட்ஸ். அதாவது ஆஃப்டர் ஜெர்மினேஷன், முளையற தன்மை வந்தப்போ
The spores develop into free living gametophyte outside the spore wall. Spore wall விட்டு தனித்துவமா வளர்ற gametophyte மாறிடுது. அதுக்கு பேர் தான் அந்த அவுட் சைட் த ஸ்போர் வால்னு சொல்லியிருக்காங்க. அவுட் சைட்னா என்னது? எக்ஸோ. ஸோ சச் gametophyte is called exosporic. ஸ்போர் வாலை விட்டு வெளியில வாழுது, ஃப்ரீ லிவிங்கா இருக்கு, அதுக்கு பேர் தான் எக்ஸோஸ்போரிக். இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைகோபோடியம், ஈக்குசிட்டம், மோஸ்ட் ஆஃப் த ஸ்பர்ன்ஸ்லாம் இந்த டைப் ஆஃப் gametophyte நம்ம பார்க்கலாம். இன் கான்ட்ராஸ்ட் ஹோமோஸ்போரஸ் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? ஹெட்ரோஸ்போரஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ ஹெட்டிரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்ஸ்ல பாத்தீங்கன்னா யூஸ்வலி எண்டோஸ்போரிக், ஹெட்டிரோ எண்டோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோனா எக்ஸோ, ஹோமோ எக்ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோஸ்போரிக் gametophytes நம்ம பார்க்க முடியும் எங்க? ஹெட்டிரோஸ்போரஸ் gametophytesல விச் டெவலப் வித்தின் த ஸ்போர் வால். அதாவது ஸ்போர் வால் உள்ளேயே அந்த gametophyte வந்து உயிர் வாழ்ந்துட்டு அதுக்கு அடுத்து தான் ஜெர்மினேட் ஆகும். அதுக்கு பேர் தான் எண்டோஸ்போரிக் கண்டிஷன் சொல்றாங்க. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் இன்கரெக்ட். எண்டோஸ்போரிக் அப்படின்றது இன்கரெக்ட். எண்டோஸ்கோபிக்னா என்னது? ரெஃபர்ஸ் டு த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் த ஆர்கிகோனியல் நெக். ஆர்கிகோனியல்ன்ற ஸ்ட்ரக்சர் நம்ம படிச்சிருப்போம் டெரிடோஃபைட்ஸ்ல. டுவர்ட்ஸ் அது க்ரோ ஆகிற எம்ப்ரியோ பேர் தான் எண்டோஸ்கோபிக். எக்ஸோஸ்கோபிக்னா என்னது? ரெஃபர்ஸ் டு த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அவே ஃப்ரம் த ஆர்கிகோனியல் நெக். அதுக்கு பேர் தான் எக்ஸோஸ்கோபிக். Coming to the answer, Homosporous pteridophytes gametophytes are exosporic. 20th question. பாக்டீரியாவில் வழுக்கும் முறையிலான இடப்பெயர்ச்சி எப்பொருள் சுரப்பதால் ஏற்படுகிறது? அதாவது gliding movement in bacteria may be due to secretion of water. அதாவது glycoprotein on the outer surface, filin in the inner surface, polysaccharide slime in the inner surface, polysaccharide slime on the outer surface அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா polysaccharide slime on the outer surface. அதாவது some of the bacteria, most of the bacteria வந்து flagella இருக்கும். flagella எதுக்கு இருக்கு? பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போறதுக்காக flagella இருக்கும் பாக்டீரியால. ஆனா some of the bacteriaல flagella இல்ல, வித்தவுட் யூசிங் flagella இல்லாத கண்டிஷன்ல இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா மூவ்மெண்ட் பண்ணும். அதாவது கிளைடிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைடிங் மூவ்மெண்ட் அப்படின்னா கிளைடிங் மூவ்மெண்ட் may occur due to the secretion of polysaccharide slime. அதாவது ஒரு பிசுபிசுக்கிற தன்மை மாதிரி ஒரு பாலிசாக்கரைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. பாலிசாக்கரைடுன்றது என்னது? ஒரு கார்போஹைட்ரேட். அது ஒரு மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ் தான் அது கிரியேட் பண்ணுது. அது எங்க கிரியேட் பண்ணுது? அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாக்டீரியல் செல். பாக்டீரியல் செல்லுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ்ல அது கிரியேட் பண்ணுது. இது வந்து ஒரு ஸ்லைமி சப்ஸ்டன்ஸ். ஸ்லைமி இஸ் ரிலீஸ்ட் அகெயின்ஸ்ட் த சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் த பாக்டீரியா. அதாவது ஒரு பாக்டீரியா அந்த வழுக்கிற தன்மை இருக்கனால ஈஸியா பாக்டீரியா வந்து ஃபார்வர்டா மூவ் பண்ணி போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கிளைடிங் மூவ்மெண்ட். அதாவது இந்த பாலிசாக்கரைட் கைடிங் மூவ்மெண்ட் மூலியமா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த பாலிசாக்கரைடு ஸ்லைம் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? பாக்டீரியல் செல்ஸே அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்லாம் எதுல பார்க்கலாம் அப்படின்னா மிக்சோகாக்கஸ், சைட்டோஃபேகா அண்ட் சம் சைனோபாக்டீரியால கூட இந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் கிளைகோப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகல, பாலிசாக்கரைட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ராங் ஆன்சர். ஃபில்லின் அப்படின்னா அது ஃபில்லின் வந்து ஃபைலேல தான் ப்ரொடியூஸ் ஆகும், நாட் இன் தி இன்னர் சர்ஃபேஸ். வேறஸ் பாலிசாக்கரைட் அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும், நாட் இன் இன்னர் சர்ஃபேஸ். ஸோ அது வந்து ராங் ஆன்சர், இன்கரெக்ட். So correct answer is polysaccharide slime on the outer surface. Coming to the 21st question. The bryophyte genus that commonly grows best after the forest fire. Forest fire க்கு அப்புறம் எந்த bryophyte வந்து நல்லா grow ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த bryophytes பேர்லாம் கொடுத்திருக்காங்க. Funaria, Marchantia, Phelia, Polytrichum. அதாவது பிரையோஃபைட்டின் டேஷ் பேரினம் காட்டு தீயை தொடர்ந்து அதிகமாக வளர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினேரியே காமன்லி க்ரோஸ் ஆன் பர்ன்ட் சாயில். அதாவது எரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஷ் நிறைய இருக்கும்ல, சாம்பல் நிறைய இருக்கிற இடத்துலதான் இந்த ஃபினேரியே வந்து நிறைய வளரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயருக்கு அப்புறம் வளர்ற பிரையோஃபைட். ஸோ இட் இஸ் ஆஃபன்லி கால்ட் அஸ் ஃபயர் மாஸ். அதுக்கு பேர் ஃபயர் மாஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் ரேப்பிட்லி காலினைசஸ் ரீசென்ட்லி பர்ன்ட் ஏரியாஸ். ரீசெண்டா ஃபாரஸ்ட் ஃபயர் வந்த இடத்துல, இந்த பர்ன்ட் ஆன இடத்துல நிறைய சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் இருக்கிற இடத்துலதான் அங்குள்ள நியூட்ரியன்ட்டை எடுத்து இந்த ஃபினேரியா வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ காம்படிஷன் ஃப்ரம் ஆஃப்டர் அ ஃபாரஸ்ட் ஃபயர்
காம்படிஷன் ஃப்ரம் அதர் பிளான்ட் இஸ் ரெடியூஸ்ட். அங்க ஒரு காம்படிஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா சாம்பல்ல மித்த பிளான்ட்லாம் வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். த சாயில் பிகம்ஸ் ரிச் இன் மினரல் ஆஷ். அதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ த ஸ்போர்ஸ் ஆஃப் புனேரியா ஜெர்மினேட் ரெடி அண்டர் த மாய்ஸ்ட் கண்டிஷன். கொஞ்சம் மாய்ஸ்ட் கண்டிஷன் கிடைச்ச உடனே அந்த சாம்பல்ல இந்த புனேரியாவோட ஸ்போர்ஸ் வந்து ஈஸியா டிஸ்பர்ஸ் ஜெர்மினேட் ஆகி புனேரியா பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ த மாஸ் ஃபார்ம்ஸ் கிரீன் பேச்சஸ் ஓவர் த பேர்ன்ட் கிரவுண்ட். ஸோ எரிஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல பேட்ச் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா புனேரியாவா தான் இருக்கும். நெய்ம் மீன் பிரையோஃபைட். எந்த டைப் ஆஃப் பிரையோஃபைட் பார்த்தீங்கன்னா புனேரியா தான். எதுக்கு ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்கான்ஷியா யூஸ்வலி க்ரோஸ் இன் மாய்ஸ்ட் அண்ட் ஷேடி பிளேசஸ். மாய்ஸ்ட்னா ஈரத்தன்மை இருக்கிற இடத்துல தான் இது வளரும். ஃபீலியா பார்த்தோம்னா ப்ரிஃபர்ஸ் டேம்ப் சாயில், ஸ்ட்ரீம் பேங்க்ஸ் அண்ட் ஷேடட். அதுவும் நிழல்ல தான் வாழும். ஆனா டேம்ப் சாயில், அதாவது நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல தான் அதுவும் இருக்கும். பாலிட்ரைக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அதாவது பாலிட்ரைக்கம் காமன்லி க்ரோஸ் ஆன் அசிடிக் சாயில் அண்ட் ஃபாரஸ்ட் ஃப்ளோர். But Funaria is more characteristically associated with burnt ground. ஸோ பாலிட்ரைக்கம் பார்த்தீங்கன்னா அசிடிக் சாயில், புனேரியா பார்த்தீங்கன்னா burnt ground, அதாவது ஃபாரஸ்ட் ஃபயர் வந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள சாம்பல்ல வளரும். ஸோ தி ஆன்சர் இஸ் புனேரியா. ஸோ கமிங் டு த 22nd question. In Spirogyra, the sap vacuole is separated from the surrounding cytoplasm by a thin semi-permeable membrane which is called as dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பைரோகைராவின் சாறு வெற்றிடமானது மெல்லிய மற்றும் அரை கடத்தும் மென்படலத்தால் சுற்றியுள்ள சைட்டோபிளாசத்தை பிரிக்கின்றது. அவை எது அப்படின்னு அது பேர் குளோரோபிளாஸ்டா, புரோட்டோபிளாஸ்டா, டோனோபிளாஸ்டா, இந்த காலிகேட் செப்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பைரோகைரானா என்னது? அது ஒரு ஆல்கே, ஒரு கிரீன் ஆல்கே. ஓகேங்களா? இந்த ஸ்பைரோகைரா ஒரு கிரீன் ஆல்கே. இந்த செல்ல ஒரு சென்டர் ஆஃப் த செல்ல பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் சாப் வேக்யூல் இருக்கும். அதுல வந்து நிறைய செல் சாப் இருக்கும். இந்த வேக்யூல் வந்து சரௌண்டிங் சைட்டோபிளாசத்துல இருந்து செப்பரேட் ஆயிருக்கு பை அ தின் செமிபெர்மியபிள். செமிபெர்மியபிள்னா என்னது? ஈஸியா நியூட்ரியன்ஸ் அந்த சாப் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிக்கிறோம் இல்ல அந்த சாப் வேக்யூல்ல இருந்து வெளில இருக்கிற சைட்டோபிளாசத்துக்கும். அதுக்கு பேர் தான் செபி பெர்மியபிள் சொல்லுவாங்க. அந்த மெம்பரைன் பேர் என்ன அப்படின்னா டோனோபிளாஸ்ட். ஸோ டோனோபிளாஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஏன் செமி பெர்மியபிள் சொன்னீங்கன்னா டோனோபிளாஸ்ட் ரெகுலேட்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ions and dissolved substance from between the vacuoles and the cytoplasm. Cytoplasm and the vacuole. அதாவது வேக்யூலுக்கும் சைட்டோபிளாசத்துக்கும் ஈஸியா வாட்டரை உள்ளேயும் வெளியும் ஏத்துறதுக்கு இந்த மெம்பரைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம பிக்சரோட பார்க்கலாம். இதுதான் ஸ்பைரோகைரா. இன் ஸ்பைரோகைரா the center of each cell, இது ஒவ்வொருமே செல், ஸ்பைரோகைராட ஒவ்வொரு செல் 3 செல்லு கொடுத்துருக்காங்க. each cell contains a large sap vacuole. பாத்தீங்கன்னா லார்ஜ் ஒரு நடுவுல ஒரு சாப் வேக்யூல் இருக்கு. அந்த இருக்கு பெரிய வேக்யூல் இருக்கு. கிரீன் கலர்ல இருக்கிறது சைட்டோபிளாசம். அப்புறம் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கு, டோனோபிளாஸ்ட் இருக்கு, நியூக்ளியஸ், இதெல்லாம் ஒரு செல்லுல இருக்கு. இந்த தின் மெம்பரைன், இந்த வேக்யூலுக்கும் இந்த சைட்டோபிளாசத்துக்கும் நடுவுல இருக்க தின், இந்த வயலட் கலர்ல ஒரு இங்க இருக்கு, வயலட் கலர்ல ஒரு லைன் இருக்கு, அதுக்கு பேர் தான் டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. டோனோபிளாஸ்ட், அதாவது டோனோபிளாஸ்ட்ன்றது என்னது? தின் செலக்டிவ் செமி பெர்மியபிள் மெம்பரைன். ஓகேங்களா? அது வந்து சைட்டோபிளாசத்தையும் வேக்யூலையும் செப்பரேட் பண்ணுது. அதாவது டோனோபிளாஸ்ட் எதுக்கு ரெகுலேட் பண்ணுது அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அது என்ன மெம்பரைன் அப்படின்னு கேட்கலாம். என்ன மெம்பரைன் என்னது? செமி பெர்மியபிள் மெம்பரைன். அது எதை ரெகுலேட் பண்ணுது? மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், அயான்ஸ் அண்ட் டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ்லாம் அது ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டோனோபிளாஸ்ட்னா என்ன அப்படின்றது. ஓகே, ஒய் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட் பார்க்கலாம். குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஸ்பைரல் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஸ்ட்ரக்சர். ஸோ குளோரோபிளாஸ்ட் த ராங் ஆன்சர். புரோட்டோபிளாஸ்ட்னா என்னது? அது ஒரு லிவிங் கண்டென்ட். the cell enclosed by the plasma membrane. அதாவது புரோட்டோபிளாஸ்ட்னா அது வித்தவுட் செல் வால் அப்படின்றத நம்ம புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். டோனோபிளாஸ்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கொலிகேட் செப்டம்னா என்னது? கொலிகேட் செப்டமும் ஸ்பைரோகைரால தான் இருக்கு. இந்த ஆப்ஷனை நம்ம தப்பா, இது வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ற ஆப்ஷன். கொலிகேட் செப்டம் வந்து நம்ம ஸ்பைரோகைரால பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதை டிக் பண்ணிடக்கூடாது.
ஸோ கோலிகேட் செப்டம்னா என்னது? இது வந்து ஒரு கிராஸ் வால் கண்டெய்னிங் adjacent cell in the filament. Does not surround the cell. Does not surround the vacuole. இது வேக்யூல சரௌண்ட் பண்ணி இல்ல. இது ஒரு கிராஸ் வால் இந்த இருக்கு. ஸ்பைரோகைரால இங்க ஒரு செக்ஷன் இந்த ப்ளூ மார்க் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு காலிகேட் செப்டம். ஓகேங்களா? அட்ஜசன்ஸ் ஒவ்வொரு செல்லையும் வந்து கனெக்ட் பண்றதுதான் இந்த காலிகேட் செப்டம். ஓகே, ஆன்சர் இஸ் டோனோபிளாஸ்ட். இப்ப 23rd கொஸ்டின் பார்க்கலாம். பாலிட்ரைக்கத்தில் எந்தவித பற்கள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாட் டைப் ஆஃப் டீத் இஸ் ஃபவுண்ட் இன் பாலிட்ரைக்கம். அதாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெமட்டோட், ஸ்க்லீரன்கைமட்டஸ், நெமட்டோபோரஸ், நெமட்டோடென்டோடஸ். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெமட்டோடென்டோடஸ். அதாவது பாலிட்ரைக்கத்துல கேப்சூல் இங்க இருக்கு. இதான் ஒரு பாலிட்ரைக்கம் பிளான்டோட பிக்சர். கீழே பார்த்தீங்கன்னா கேமிட்டோபோர்க்கு மேல இருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சீட்டா ஒரு ஒரு காம்பு மாதிரி போய் ஒரு கேப்சியூல்ல கனெக்ட் ஆகுது. இந்த கேப்சியூல் இருக்கு, அதுக்கு மேல ஓப்பெர்குலம் ஒரு சும்மா ஒரு குட்டி ஓப்பனிங் இருக்கும், அது பேர் தான் ஓப்பெர்குலம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த கேப்சியூல இங்க கிராஸ் செக்ஷன் எடுத்து காட்டியிருக்காங்க, கிராஸ் செக்ஷன் காட்டியிருக்காங்க. அதுக்குள்ள நிறைய டீத் இருக்கு, டீத் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு பேர் தான் நெமட்டோடென்டோடஸ். நெமட்டோடென்டோடஸ் எங்க இருக்கு? பாலிட்ரைக்கத்துல தான் இருக்கு. சரிங்களா? இந்த டீத் பாத்தீங்கன்னா 32 ஆர் 60 நம்பர்ல இருக்கும். அதாவது வந்து சாலிட் அண்ட் நாட் டிவைடட் இன்டு செப்பரேட் வால் லேயர், திக் வால் டெட் செல்ஸா இருக்கும். அது வந்து இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். இங்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்க்கலாம். இங்க இந்த டீத்ல என்னது? இங்கதான் வந்து ஸ்போர்ஸ் இருக்கும். அதாவது கேமிட்டோபோர்ல இங்கதான் ஸ்போர்ஸ் இருக்கும், இந்த கேப்சூல்குள்ளதான் ஸ்போர்ஸ் இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். அதாவது தண்ணி பட்டோன்னே ஈஸியா அந்த ஸ்போர்ஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிடும். The term nematodentotus is the characteristics of number of polytrichals. Polytrichals அப்படின்ற ஆர்டருக்குள்ள இந்த நெமட்டோடென்டோடஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஹைக்ரோஸ்கோபிக், அதாவது தண்ணி பட்டோன்னே ஈஸியா இந்த இருக்கு பாருங்க, the hygroscopic movement of teeth. இப்ப ட்ரை டீத் எப்படி இருக்கு? மாய்ஸ்ட் பட்டோன்னே அது க்ளோஸ் ஆயிடும். Regulates the opening of the capsule mouth and opening and closing வந்து இது ரொம்ப இந்த டீத் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்பதான் ஈஸியா வந்து போர்ஸ் வந்து டிஸ்போஸ் ஆக முடியும். தண்ணி பட்டோன்னு ஈஸியா ஓப்பன் ஆயிட்டு க்ளோஸ் ஆகும் போது தான் போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது டிஸ்போஸ் ஆகுது. ஸோ அதுக்குதான் இந்த நெமட்டோடென்டோடஸ் டீத் வந்து இருக்கு பாலிட்ரைகேல்ஸ் அப்படின்ற மெம்பர்ஸ்ல. ஓகே, அதர் ஆப்ஷன்ஸ்ல எதுக்கு இன்கரெக்ட்னு பார்ப்போம். நெமட்டோடு இன்கம்ப்ளீட் அண்ட் இன்கரெக்ட். நெமட்டோட்னா என்னது? ஒரு புழு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம். ஸ்க்லெரன்கைமட்டஸ்னா என்னது? வால்டு சப்போர்ட்டிங் டிஷ்யூ, அதாவது பிளான்ட் டிஷ்யூஸ் படிச்சிருக்கும் போது நம்ம படிச்சிருப்போம், ஸ்க்லெரன்கைமா அதை சொல்றாங்க. நெமட்டோபோர்ஸ்னா என்னது? இட் இஸ் நாட் அ பொட்டானிக்கல் ட்ரெயின். அது அந்த மாதிரி பெரிஸ்டோம் டீத் ஆஃப் பாலிட்ரைக்கம் அது கிடையாது. ஆன்சர் இஸ் நெமட்டோடென்டோடஸ். ஓகே, coming to the 24th question. Rixia, in Rixia, which 405 are not present? Rixia, which 405 are not present? அதாவது ரிக்ஷியா ஸ்போரோஃபைட்டில் எவை காணப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது பொதுவா பிரயோஃபைட்ஸ் நம்ம படிக்கும் போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரயோஃபைட்ஸ் படிச்சிருப்போம். அதுல மெயினா ஃபூட் இருக்கும், சீட்டா இருக்கும், கேப்சில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூனிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரயோஃபைட்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். கீழே கொடுக்குற ஆப்ஷன்ஸ்ல ரிக்ஷியால எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபூட் அண்ட் சீட்டா. ஏன் அப்படின்னா ஸ்போரோஃபைட் ஆஃப் ரிக்ஷியா. ரிக்ஷியா பாத்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் பிரையோஃபைட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி கேப்சூல். கேப்சூல் மட்டும்தான் இருக்கும். பூட்டு சீட்டா இதெல்லாம் இருக்காது, கேப்சூல் மட்டும்தான் இருக்கும். இந்த கேப்சூலுக்குள்ள என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்போர்ஸ் அண்ட் ஸ்டிரைல் செல்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் ரிக்ஷியா. இந்த ரிக்ஷியாவோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்போரோஃபைட். இதுக்கு மேலதான் கேப்சூல் இருக்கு. இந்த கேப்சூல்ல கீழே ஃபூட்டோ சீட்டாவோ இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ரிக்ஷியா. கேப்சூல்ல தான் கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்காங்க. இதுக்குள்ளதான் ஸ்போர்ஸ் இருக்கு. இந்த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆனாதான் அடுத்து புது ரிக்ஷியா பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்ப இந்த ரிக்ஷியாவோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இங்க ஃபூட்டோ சீட்டாவோ கிடையாது, கேப்சூல் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனாலதான் ரிக்ஷியா தான் சிம்பிளஸ்ட் பிரையோஃபைட் வித்தவுட் ஃபூட் அண்ட் சீட்டா. கேப்சூல் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்ல ஏன் இன்கரெக்ட் பாத்தீங்கன்னா மார்க்கியான்ஷியாவா இருக்கட்டும், ஃபினேரியாவா இருக்கட்டும், அதுல எல்லாத்துலயும் ஃபூட் சீட்டா கேப்சூலா இருக்கும். வெல் டெவலப்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும். வேற ரிக்ஷியா வந்து கேர்லெஸ் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். வேற மார்க்கியான்ஷியா ஃபினேரியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட் மாட்டியே இருக்கும். அதனாலதான் அது வந்து
ஃபுட் அண்ட் சீட்டாலாம் அதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இன் ரிக்ஷியா விச் 405 ஆர் நாட் ப்ரெசென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுட் அண்ட் சீட்டா தான் அங்க இல்லை அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். 25th கொஸ்டின். இன் பாலிட்ரைக்கம் த லீவ்ஸ் தட் சரௌண்ட் த ஆர்கிகோனியா ஆர் கால்ட் அஸ். அந்த பாலிட்ரைக்கத்துல உள்ள ஆர்கிகோனியால இருக்க ஒரு லீவ்ஸ் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. அந்த லீவ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாலிட்ரைக்கத்தில் ஆர்கிகோனியத்தை சூழ்ந்துள்ள இலைகளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிகேஷியல் லீஃப், பெரிகோனியல் லீஃப், ஆம்பிகேஸ்ட்ரியா, போட்டோசிந்தட்டிக் லீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரிகேஷியல் லீஃப். அதாவது இதான் பாலிட்ரைக்கத்தோட பிளான்டோட ஸ்ட்ரக்சர். இது கீழே இருக்க பார்ட் பார்த்து இதான் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இதான் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இந்த அப்பெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிளான்டோட ஸ்டிப்ல பாத்தீங்கன்னா ஆர்கிகோனியம் உள்ள இருக்கும் இந்த அப்பெக்ஸ்ல. ஓகேங்களா, இதான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உள்ள ஆர்கிகோனியம் இருக்கு. இந்த ஆர்கிகோனியத்தை சரௌண்ட் பண்ணிருக்க லீவ்ஸ் பேர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த லீவ்ஸ் பேர் தான் பெரிகேஷியல் லீவ்ஸ். இதான் அந்த ஸ்ட்ரக்சர். இந்த பெரிகேஷியல் லீவ்ஸ் தான் இந்த ஆர்கிகோனியத்தை பாதுகாத்திருக்கு. அதாவது பெரிகேஷியல் லீவ்ஸ் தான் இந்த ஆர்கிகோனியத்தை சுத்தி இருக்கு. இன் பாலிட்ரைக்கம் ஆர்கிகோனியா ஆர் பார்ன் அட் த அப்பெக்ஸ். அதாவது ஆர்கிகோனியம் அப்படின்றது என்னது? ஃபீமேல் கேமிட்டோஃபைட். பாலிட்ரைக்கத்துல இருக்கு. அது எங்க இருக்கு? அப்பெக்ஸ் ஆஃப் த பாலிட்ரைக்கம். டிப்ல தான் அது வளரும். இந்த ஆர்கிகோனியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு லீவ்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு பேர் தான் பெரிகேஷியல் லீவ்ஸ். பேர் தான் என்னது? பெரிகேஷியல் லீவ்ஸ். ஓகேங்களா. எதுக்கு அதர் ஆப்ஷன்ஸ்ல இன்கரெக்ட் அப்படின்றத பார்ப்போம். பெரிகோனியல் லீஃப் அப்படின்னு என்னது? தட் சரௌண்ட்ஸ் த ஆந்த்ரிடியா இன் த மேல் பிளான்ட். இது வந்து ஃபீமேல் பிளான்ட். ஓகேங்களா. இதே இது மெயில் பிளான்ட்டை காட்டி உங்கள்கிட்ட அங்க என்ன சரௌண்ட் ஆயிடுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேரு பெரிகோனியல் லீஃப். ஓகேங்களா. அண்ட் தென் போட்டோசிந்தட்டிக் லீஃபா? இல்ல, அது போட்டோசிந்தட்டிக் லீஃப் இல்ல. ஆர்டினரி லீஃப் பேர் தான் போட்டோசிந்தட்டிக் லீஃப். அதே மாதிரி ஆம்பிகாஸ்ட்ரியா லீஃப் எங்க இருக்கு? லிவர் வாட்ஸ்ல தான் இருக்கு. அது வந்து பாலிட்ரைக்கத்துல இல்ல. ஸோ த ஆன்சர் இஸ் பெரிகேஷியல் லீஃப். Coming to the 26th question. அதாவது the shape of the ligule occur in the Selaginella chrysocalycis அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது shape of the ligule occur in Selaginella. செலாஜினெல்லால இருக்க லிக்யூலோட ஷேப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா லோப்ட், லான்சியோலேட், டங் ஷேப்ட், ஃபிலமெண்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன? ஆன்சர் என்னன்னா டங் ஷேப்ட். ஓகேங்களா. இதான் செலாஜினெல்லா கிரைசியோகேலஸோட பிளான்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இதான் ஸ்மால். இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் மெம்பரேனஸ் அவுட் க்ரோத் கால் லிக்யூல். இந்த லீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இதுக்கு பேர் தான் லிக்யூல். லீஃப் கீழே இருக்கிறது லிக்யூல். இந்த லிக்யூல் அப்படின்றது என்னன்னா ஒரு மெம்பரேனஸ் அவுட் க்ரோத். லீஃப் கீழே இருக்கும். அது என்ன ஷேப்ல இருக்கு? டங் ஷேப்ல இருக்கு. அதுதான் ஆன்சர். டங் ஷேப் தான் ஆன்சர். அதாவது இந்த லிக்யூல் எதுக்கு இருக்கு அப்படின்னா அப்சார்பிங் அண்ட் ரிட்டைனிங் த மாய்ஸ்சர். ஈரத்தன்மையை அப்சர்வும் பண்ணி வச்சிருக்கோம், அதை தக்க வச்சுக்கிறோம். அண்ட் தென் யங் லீஃப், அதாவது சின்ன லீஃப் எல்லாம் அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த டங் ஷேப்டு லிக்யூல். ஓகேங்களா. அண்ட் தென் ப்ரிவென்ட் டெசிகேஷன், அதாவது காய விடாம அதை நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட்லேயே வச்சிருக்கோம் டிஷ்யூஸை. ஸோ அதனாலதான் பிரசன்ஸ் ஆஃப் லிக்யூல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செலாஜினெல்லா. செலாஜினெல்லால லிக்யூல் இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். லிக்யூல் எங்க இருக்கும்? செலாஜினெல்லால தான், பிளான்ட்ல தான் மெயினா இருக்கும். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னது? அப்சர்விங் த மாய்ஸ்சர், ப்ரொடெக்டிங் த யங் லீஃப் அண்ட் காய விடாம அதை ப்ரிவென்டிங் த டெசிகேஷன் ஆஃப் டெவலப்பிங் டிஷ்யூஸ். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ஸ்ல ஏன் இன்கரெக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா லோப்டு கிடையாது, அது வந்து டங் ஷேப். லோப்டு கிடையாது. லான்சியோலைட்டா? இல்ல, ஆன்சியோலைட் கிடையாது. ஃபிலமெண்டஸா? இட் இஸ் நாட் த்ரெட் லைக், இட் இஸ் டங் ஷேப். ஸோ ஆன்சர் இஸ் டங் ஷேப், அதாவது நாக்கு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து 27th கொஸ்டின் போலாம். இலை பொருந்து மற்றும் கிளை பொருந்து இரண்டும் உடைய சைபனோஸ்டீலை பெயர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது the சைபனோஸ்டீல் which has both leaf and branch gaps are known as எதுன்னு கேட்கறாங்க. கிளாடோசைபனோஸ்டீலா, அப்புறம் பில்லோசைபனோஸ்டீலா, எக்டோபோலிக் சைபனோஸ்டீலா, இல்ல ஆம்பிபோலிக் சைபனோஸ்டீலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பில்லோசைபோனிக் சைபனோஸ்டீல். அதாவது சைபனோஸ்டீல் என்னது? பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் லீஃப் கேப்ஸ் அண்ட் பிரான்ச் கேப்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் சைபனோஸ்டீல். சைபனோஸ்டீல்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. அதாவது லீஃப் கேப் இருக்கிறது இருக்கு, பிரான்ச் கேப் இருக்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாடோனால ஈஸியா நம்ம சொல்லிடலாம். கிளாடோனால எதை குறிக்குது? ஒரு ஸ்டெம் இல்ல பிரான்ச் குறிக்கிறது. அப்பனா அங்க லீஃப் இருக்காது. ஸோ அந்த ஸ்டீல்ல லீஃப் கேப் வந்து ஆப்சென்ட்.
பிரான்ச் மட்டும்தான் இருக்கும். ஃபில்லோனாலே நம்ம என்ன சொல்லலாம், ஃபில்லோனா ஈஸியா சொல்லலாம். ஃபில்லோனா என்னது, லீஃப். ஸோ ஃபில்லோனா என்ன, அதுல வந்து போத் லீஃப் கேப்பும் இருக்கு, பிரான்ச் கேப்பும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ தேர்ஃபோர் சைஃபனோசீல் கண்டெய்னிங் போத் லீஃபும் இருக்கு, பிரான்ச் கேப்பும் இருக்கிறதுக்கு பேர் தான் சைஃபனோசீல். சீல்னா எங்க படிச்சிருப்போம், இது மெயினா சைஃபனோசீல். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சீல் எங்க படிச்சிருப்போம்னா சைலம் டிஷ்யூ படிக்கிறப்ப படிச்சிருப்போம். ஸோ அங்க டைப்ஸ் ஆஃப் சீல்ஸ் படிச்சிருந்தோம்னா இதை நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நம்ம இதை பிக்சரோட பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இதான் கிளாடோசைஃபனோசீல். கிளாடோசைஃபனோசீல்னா இங்க பிரான்ச்சோட கேப் மட்டும் இருக்கு. இதுதான் சைலம், பிரான்ச்சோட கேப் மட்டும் இருக்கு. இதுதான் ஃப்ளோயம். ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ, அதாவது பிரான்ச்சோட கிராஸ் செக்ஷன், கிரவுண்ட் டிஷ்யூட கிராஸ் செக்ஷன். அதுக்கடுத்து பில்லோசைஃபோனிக் சைஃபனோசீல். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா தெரியும், லீஃப் கேப்பும் இருக்கு, பிரான்ச் கேப்பும் இருக்கு. அதனாலதான் அது பேரு பில்லோசைஃபோனிக் சைஃபனோசீல். இது எதுல ரெண்டு கேப்பும் இருக்குன்னா பில்லோல தான் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் பில்லோசைஃபோனிக் சைஃபனோசீல் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் சைஃபனோசீலும் பார்த்துருவோம். அதாவது கிளாடோசைஃபனோசீலுக்கு நான் சொன்ன மாதிரி லீஃப் கேப் இல்ல, பிரான்ச் கேப் மட்டும்தான் இருக்கு. எக்டோபோலிக் அப்படின்னா ஃப்ளோயம் அக்கர்ஸ் ஒன்லி அவுட் சைட் த சைலம். ஃப்ளோயம் வந்து சைலத்துக்கு வெளிப்புறத்துல இருக்கும். வேறஸ் ஆம்பிஃபோலிக் அப்படின்னா ஃப்ளோயம் அக்கர்ஸ் போத் அவுட்டர்லயும் இருக்கும், இன்னர் சைட் ஆஃப் த சைலத்துலயும் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆம்பிஃபோலிக் சீல். ஓகேங்களா? ஸோ கமிங் டு த ஆன்சர் பார்த்தீங்கன்னா பில்லோசைஃபோனிக் சைஃபனோசீல் தான் இந்த பர்டிகுலர் கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் தென் 28th கொஸ்டின், button stage of basidiocarp is connected with the stalk by an inner membrane is called the dash அப்படிங்கிறாங்க. பைலஸா, வேலமா, கில்லா, ஸ்டைப்பான்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொட்டு நிலை பேசிடியோகார்ப் பட்டைக்குள் இணைக்கப்படுகிறது. இதன் மூலம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பைலஸா, வீலமா, கில்லா, ஸ்டைப்பான்னு கேட்டிருக்காங்க. பேசிடியோகார்ப்னா என்னது, ஒரு மஷ்ரூம் தான். மஷ்ரூமா தான் இங்க சொல்றாங்க. மஷ்ரூமே பட்டன் ஸ்டேஜ்ல இருக்கும் போது எது கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டூரிங் த யங் ஆர் பட்டன் ஸ்டேஜ், இதுதான் அந்த மஷ்ரூமோட பட்டன் ஸ்டேஜ். மொட்டு ஸ்டேஜ்ல இருக்கும் போது இந்த டெவலப்பிங் ஃபைலஸ், இந்த ஃபைலஸ்ன்றதான் இங்க அம்பர்லா மாதிரி, அதாவது பெரிய காளான்ல அம்பர்லா மாதிரி வர்றதான் இந்த ஃபைலஸ். இந்த ஃபைலஸ்ன்றது என்னது, கேப் ஆஃப் த மஷ்ரூம். ஒரு மஷ்ரூம்க்கு ஒரு கேப் மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறது தண்டு பகுதிக்கு பெயர் வந்து ஸ்டாக், அதாவது தண்டு பகுதி கீழே ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதுதான் மண்ணில் ஊண்டி இருக்கும், அதுக்கு பேரு ஸ்டைப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வீலம் அப்படின்றதுதான் மெம்பரைன் கவரிங் த இன்னர் கில்ஸ். உள்ள அந்த அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய கில்ஸ் இருக்கும், அதை கவர் பண்ணிட்டு இருக்கிறது தான் வீலம். கில்லுன்றது என்னது, உள்ள மஷ்ரூம்க்கு அடிப்பகுதியில இருக்கிறது பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுலதான் பெசிடியோபோர்ஸ் வந்து உருவாகும். அதுக்கு பேர் தான் கில்ஸ். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மஷ்ரூம். இதுல என்ன கேட்டிருந்தாங்க, the developing phylus is connected to the site. அதாவது ஃபைலஸும் ஸ்டைப்பும் கனெக்ட் பண்ற இடத்தை என்ன பேர் சொல்றாங்க, வீலம். ஆன்சர் என்னது, வீலம். ஓகேங்களா? இப்ப இந்த வீலம் இருக்கு. இந்த டெவலப்பிங் ஸ்டேஜ பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வளர வளர இந்த வீலமோட ஸ்ட்ரக்சரும் விரியும். தென் அது என்ன பண்ணும்னா அந்த கில்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வரும். அப்புறம் அந்த வீலம் என்னது, ரப்சர் ஆயிடும், பிரேக் ஆயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைலஸ் வந்து கொடை மாதிரி, மஷ்ரூம் வந்து நல்ல கொடை மஷ்ரூமா மாறுற ஸ்டேஜ்ல இந்த ஃபைலஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். வேற மெச்சூர் ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அனலஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிரும். அதுதான் வீலம் தான் அனலஸா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பட்டன் ஸ்டேஜ்ல இந்த ஸ்டாக்கையும் அந்த இன்னர் மெம்பரைன்ல கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் என்னன்னா வீலம். கமிங் டு த 29th கொஸ்டின், globular mass of hyphae or Cercospora personata accumulates beneath the host leaf is known as dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. கில்ஸா, கொனிடியாவா, ஸ்ட்ரோமாமா, வீலமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது செர்கோஸ்போரா பெர்சனேட்டா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இது ஒரு பேத்தஜன். அதாவது கிரவுண்ட்நட்ல லேட் லீஃப் ஸ்பாட் ப்ரொடியூஸ் பண்றது, இது ஒரு ஃபங்கை. ஓகே, அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஸ்ட்ரோமா. அதாவது இன் செர்கோஸ்போரா பெர்சனேட்டா த பேத்தோஜன், இது என்னது, ஒரு பேத்தோஜன், ஒரு நோய் காஸ் பண்ற ஒரு ஃபங்கை, ஒரு நுண்ணுயிர். என்ன காஸ் பண்ணுது, லேட் லீஃப் ஸ்பாட் ஆஃப் கிரவுண்ட்நட் காஸ் பண்ணுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா லீஃப் உள்ள போகும்போது இந்த ஃபங்கல் ஹைஃபே வந்து இந்த எபிடமஸ், இதான் லீஃப்னு வச்சுக்கோங்க, இதான் சிம்டம். அதாவது லேட்னா என்னது, மேல் புறத்துலதான் அந்த லீஃப் ஸ்பாட்டா இருக்கும். இந்த லீஃப் ஸ்பாட்டை கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் எடுத்திருக்காங்க. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எபிடமஸ் ரீஜன் இருக்கும். இப்ப நம்ம லீஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா எபிடமஸ் தெரியும், கார்டெக்ஸ் தெரியும், இன்னர்
சைலம் ஃப்ளோயம்லாம் நம்ம செல்ஸ் தான் பார்க்கலாம். அதுல இந்த எபிடர்மல் ரீஜன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஃபே வந்து க்ரோ ஆகும். ஐஃபே வந்து காம்பாக்ட் மாஸ் நிறைய க்ரோ ஆகும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரோமா. அந்த ஸ்ட்ரோமால இருந்து தான் கொனிடியோஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கொனிடியோஃபோர்ஸ்ல தான் அந்த ஸ்போர்ஸ், அதாவது அடுத்து அந்த பங்கையோட ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து அந்த பங்கை பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டுபடுத்துது. அதாவது இந்த ஸ்போர்ஸ்ல இருந்து அடுத்து இன்னொரு புது ஃபங்கஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது எப்படி உள்ள போகும் அப்படின்னா, இந்த கொனிடியோஃபோர் இருக்குல்ல, இந்த கொனிடியோஃபோர்ல கொனிடியா வழியா தான் இந்த ஸ்போர் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்ட்ரோமா. காம்பாக்ட் மாஸ் ஆஃப் ஃபங்கல் ஹைஃபே, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோமா. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜும் பார்க்கலாம். இப்போ இந்த எபிடர்மல் ரீஜன்ல இந்த ஹைஃபே வந்து இப்படிதான் பெனிட்ரேட் ஆகி வளர ஆரம்பிக்கும். அந்த ஸ்போர் பரவி அந்த ஹைஃபே வளரும். அப்படியே இன்டர்செல்லார் ஸ்பேஸ்க்குள்ள போய் நல்லா அக்ரிகேட் ஆயிடும். இந்த இடத்த நல்லா ஆக்குபை பண்ணிட்டு நல்ல பெரிய ஒரு நிறைய ஹைஃபே ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்ட்ரோமா அப்படின்ற ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு காம்பு மாதிரி வளரும். அதுக்கு பேர் தான் கொனிடியோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொனிடியோஸ்போர்ஸ் அதுல இருந்து தான் அது நிறைய ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். புது ஃபங்கஸ் அதோட இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அது கொனிடியோஃபோர் எது வழியா வெளியே வரும் அப்படின்னா ஸ்டொமேட்டா. நம்ம லீஃப்ல ஒரு துளைவு பத்தி படிச்சிருப்போம், ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டா வழியா தான் அந்த கொனிடியோஃபோர்ஸை அது வெளியே கொண்டு வரும். அந்தந்த அந்த கொனிடியோஸ்போர்ல இருந்து நிறைய ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அடுத்தடுத்த ஹெல்தி பிளான்ட்டுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இதுதான் அந்த ஃபங்கலோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். இப்படிதான் அது அடுத்தடுத்த இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்றதுனாலதான் லேட் லீஃப் ஸ்பாட் ஆஃப் கிரவுண்ட்நட் வந்து கடலை செடியில நிறைய அந்த டிசீஸ் வந்து அதோட ஈல்ட வந்து கம்மி பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம சொன்ன மாதிரி எதுக்கு, ஸ்ட்ரோமா வந்து கரெக்ட். கொனிடியான்றது என்னது, செக்ஷுவல் ஸ்போர்ஸ், அது ராங்கு. கில்ஸ் எங்க படிச்சிருக்கோம், மஷ்ரூம்ல அந்த ஸ்போர் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கில்ஸ். அது இங்க இல்ல. வீலம் அப்படின்றது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தான் பார்த்தோம். வீலம்னா என்னது அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிங் மெம்பரைன், அது வந்து பட்டன் ஸ்டேஜ் ஆஃப் மஷ்ரூம்ல இருக்கு. அது செர்கோஸ்போரால இல்ல. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்ட்ரோமா. So coming to the 30th question, sexual reproduction is absent in the members of class dash. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணும் போதே நான் சொல்லிடுவேன். இந்த ஃபங்கஸ் கிளாஸ்ல செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜைகோமைட்ஸா, பெசிடியோமைட்ஸா, டிடிரோமைட்ஸா, ஆஸ்கோமைட்ஸா, அதாவது பாலின பெருக்கம் இல்லாத வகுப்பின் உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் டிடிரோமைட்ஸ். டிடிரோமைட்ஸ்ல தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் பார்க்க முடியாது. ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் தான் டிடிரோமைட்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டிடிரோமைட்ஸ் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதுல செக்ஷுவல் ரீப்ரடக்டிவ் ஸ்டேஜே கிடையாது, ஏசெக்சுவல் மட்டும்தான் இருக்கு. அதாவது ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ்லயுமே அது என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கொனிடியோ ஸ்போர்ஸ் தான் அது ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டிடிரோமைட்ஸோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்துக்கோங்க. இதான் ஒரு ஃபங்கலோட ஸ்ட்ரக்சர், மைசீலியமா இருக்கு. இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணா, கொனிடியோபோர்ஸ் ஒரு காம்பு மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல ஒரு பால் மாதிரி மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுலதான் அது நிறைய கொனிடியா அப்படின்ற போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கடுத்து சூட்டபிள் கண்டிஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த கொனிடியாவை டிஸ்பர்ஸ் பண்ணிடும். இந்த கொனிடியால இருந்து நியூ இண்டிவிஜுவல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ presence or absence of sexual reproduction is the basic of their classification. ஸோ தங்களோட கிளாசிபிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலெக்சோபோலஸ் கிளாசிபிகேஷன் பத்தி படிச்சீங்கன்னா தெரியும். எதுல எல்லாம் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இருக்கு, எதுல செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இல்லை அப்படின்றத வச்சுதான் கிளாசிபிகேஷனே பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுதான் ஜைகோமைட்ஸ், பெசிடியோமைட்ஸ், டிடிரோமைட்ஸ், ஆஸ்கோமைட்ஸ்லாம் அதை வச்சுதான் ஃபங்கஸை வந்து டைப்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதான் ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் டிடிரோமைட்ஸ். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டிடிரோமைட்ஸ், அதுல தான் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இல்லை. சரி, ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு இன்கரெக்ட்னு பார்க்கலாம். ஜைகோமைசிட்ஸ், இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஜைகோமைசிட்ஸ்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஜைகோஸ்போர்ஸ். அதுல என்னது, ரெண்டு டைப் ஆஃப் கேமிடான்ஜியால ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஏ, ஸ்ட்ரெயின் பிளஸ், ஸ்ட்ரெயின் மைனஸ் அப்படின்ற இது ப்ரொடியூஸ் ஆகும். அது ரைசோபஸ் ஆர்கானிசம்ல பார்க்கலாம். இதுல ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ரைசோபஸ் அப்படின்ற டாபிக் நீங்க நல்லா படிச்சீங்கனாலே இப்போ வந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்தே ஒரு 3 கொஸ்டின்ஸ் நம்ம நல்லா ஆன்சர் பண்ணிருக்கலாம். அண்ட் தென் ஆஸ்கோமைட்ஸ், இது நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம். ஆஸ்கோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆஸ்பெரஜில்லஸ்ல. அண்ட் தென் பெசிடியோஸ்போர்ஸ், இதுவுமே நம்ம பார்த்தோம் அகாரிகஸ் மெயினா மஷ்ரூம்ஸ்ல. என்ன ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, பெசிடியோஸ்போர்ஸ். அதுவுமே செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் மூலியமா தான். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் மூலியமா, அதாவது வித்தவுட் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் மூலியமா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது யாரு, டிடிரோமைட்ஸ் தான்.
டியூட்டரோமைசிஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. எதுக்கு அதை இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு கேட்குறாங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்றதான் ஆன்சர். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சன்ட் இன் த மெம்பர் ஆஃப் த கிளாஸ் டியூட்டரோமைட்ஸ். அது ஆன்சர். ஓகே. அண்ட் தென் கம்மிங் டு த 31, எந்த தாவர பாகத்தின் புறத்தோலில் ட்ரைகோபிளாஸ்ட் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரைகோபிளாஸ்ட் ஆர் சீன் இன் தி எபிடர்மிஸ் ஆஃப் விச் பிளான்ட் பார்ட்? ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட்ல தான் நம்ம படிச்சிருப்போம். இது பிளான்ட் டிஷ்யூஸ் பத்தி படிச்சிருக்கீங்க. ஸ்டெம், ரூட், லீஃப் படிச்சிருந்தீங்கனால இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எங்க இருக்கும் அப்படின்னா ரூட்ல தான். ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஸ்பெஷலைஸ்ட் தின் வால்ட் எபிடர்மல் செல். எங்க இருக்கு? ரூட்டோட எபிடர்மஸ்ல இருக்கு. இப்ப இதான் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ரூட்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூட் எடுக்கிறீங்க, ஒரு பிளான்டோட ரூட் எடுத்து கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா இதுதான் இப்படிதான் இருக்கும். இதுதான் அந்த எபிடர்மஸ். இந்த அவுட்டர் லேயர் பேர் தான் எபிடர்மஸ். இதுக்கு பேர் தான் ரூட் ஹேர். நம்ம குட்டி குட்டி வேர்கள் பார்த்துப்போம், அதுக்கு பேர் தான் ரூட் ஹேர். இங்க உள்ள இருக்கதான் கார்டெக்ஸ், எண்டோடர்மஸ், ஸ்டீல். அந்த ஸ்டீல்ல என்ன இருக்கும்? சைலம், ஃப்ளோயம்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யங் ரூட். ஓகேங்களா? இப்ப இதவே நம்ம சர்ஃபேஸ் வியூவா பார்ப்போம். எபிடர்மல் செல்ல, இந்த அவுட்டர் செல்ல மட்டும் இங்க காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நம்ம சர்ஃபேஸ் வியூவா பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க ஒரு செல், ஒரே இந்த ரூட் ஹேர் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அந்த செல்லு பேர் தான் ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எபிடர்மஸ்லயே அந்த ரூட் ஹேர் எங்க இருந்து வருதோ அந்த செல்லு பேர் தான் ட்ரைகோபிளாஸ்ட். ஓகேங்களா? அந்த ரூட் ஹேர் இல்லாத அந்த எபிடர்மல் செல்லு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அட்ரிகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து ரூட் ஹேர் வராது. ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்ற செல்லுல இருந்து மட்டும்தான் நமக்கு ரூட் ஹேர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அதை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம், எப்படி ரூட் ஹேர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதான் அந்த ட்ரைகோபிளாஸ்ட் செல்லுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ட்ரைகோபிளாஸ்ட் செல்லு. சரிங்களா? அங்க இருந்து ஒரு அவுட் க்ரோத் இருக்கும். ட்ரைகோபிளாஸ்ட்ல இருந்து ஒரு அவுட் க்ரோத் இருக்கும். அது எலாங் ஆகி வரப்பதான் அங்க இருந்து தான் நமக்கு மெச்சூர் ரூட் ஹேரே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த செல் பேர் தான் என்னதுன்னா ட்ரைகோபிளாஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் என்னது? ஈஸியா சாயில இருந்து நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸ்லாம், வாட்டரு, மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ்லாம் ஈஸியா அப்சர்வ் பண்ணி தரும். அண்ட் தென் காமன்லி ஃபவுண்ட் இந்த ரூட் ஹேர் ஆர் மெச்சுரேஷன் ஸ்டேஜ்ல தான் இந்த ட்ரைகோபிளாஸ்ட் நம்ம பார்க்க முடியும். இந்த கொஸ்டின்ல இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அட்ரிகோபிளாஸ்ட் என்னது? எபிடர்மல் செல்ஸ் that do not form root hairs are called as atricoblasts. ஓகேங்களா? சரி, ஓகே. Each trichoblast develops into root hair. ஒவ்வொரு ட்ரைகோபிளாஸ்டும் என்னவா, அந்த எபிடர்மல்ல இருக்க செல்லு பேர் தான் ட்ரைகோபிளாஸ்ட். இந்த ட்ரைகோபிளாஸ்ட்ல இருந்து தான் ரூட் ஹேர் வரும். அது எதுக்கு வருது? இன்க்ரீசஸ் த அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரூட். அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் தென் ஈஸியா வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ஸ் சாயில அப்சர்வ் பண்ணி தருது பிளான்ட்டுக்கு. இட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் த ரூட் ஆர் மெச்சுரேஷன் ஸ்டேஜ்ல இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The epidermal cell that do not form, இது ஆல்ரெடி சொன்னேன், atricoblast. ஓகேங்களா? Trichoblast are seen in the epidermis of which plant partner? Root is the correct answer. Coming to the 32nd question. பெரிடர்மின் காணப்படும் அடுக்குகள் எவை அப்படின்னு சொல்றாங்க. What are the layers of periderm? இது வந்து மெயினா இப்ப வர கொஸ்டின்ஸ்ல பிளான்ட் அனாட்டமில இருந்து வருது. இதுல நம்ம சைலம், ஃப்ளோயம், அந்த செல், அந்த பிளான்ட் டிஷ்யூஸை பத்தி படிச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். பெரிடர்ம் அப்படின்றது என்னது? பில்லம், பில்லோஜன், பில்லோடம், இந்த மூணு சேர்ந்ததுதான் பெரிடர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிடர்ம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா செகண்டரி ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ. அதாவது ஓல்டர் ட்ரீஸ்ல ஸ்டெம்மா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், வயசான ட்ரீல வந்து ஸ்டெம் அண்ட் ரூட்ல வந்து செகண்டரி க்ரோத் வரும். உட்டியா மாறுறப்போ, பிளான்ட் அந்த ட்ரீ வந்து உட்டி ஸ்ட்ரக்சருக்கு மாறுறப்பதான் செகண்டரி க்ரோத் ஆரம்பிக்கும். அப்பதான் இந்த பெரிடர்ம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அது எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்டெம் அண்ட் ரூட்ல வந்து நம்ம எபிடர்மல் ரீஜன் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம், எபிடர்மஸ் படிச்சிருப்போம். கரெக்டா? அந்த எபிடர்மஸ் ரீஜன் தான் 3 லேயரா ஃபார்ம் ஆகும். அதாவது அதான் பில்லம், பில்லோஜன், பில்லோடம். அது 3 சேர்ந்ததுதான் பெரிடம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பெரிடம்னா என்னது? பில்லம், பில்லோஜன், பில்லோடம். பில்லம்னா என்னது? கார்க்கு. நம்ம ட்ரீஸ் எல்லாம் வெளியில இருந்து பார்க்கும் போது சரி கார்கி லேயரா இருக்கும், அதாவது சொரசொரப்பு தன்மையா இருக்கும். அவுட்டர் இருந்து டெட் டிஷ்யூவா இருக்கும். அது வந்து என்னது? ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுக்குறது. அதுக்கு பேர் தான் பில்லம். அதுக்கடுத்து பில்லோஜென் அப்படின்றதுனா கார்க் கேம்பியம். அது வந்து மெரிஸ்டமேட்டிக் மிடில் லேயர்.
அந்த லேயர் தான் புது செல் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுற லேயர். ஓகேங்களா? அடுத்து பில்லோடெர்ம் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு லிவிங் பேரண்ட் கைமட்டஸ் செல்ஸ் ப்ரொடியூஸ்டு பை பில்லோஜன். பில்லோஜன்னால ப்ரொடியூஸ் பண்ற நியூ செல்ஸ்க்கு பேர் தான் பில்லோஜன். பில்லோஜன்ல இருந்தா பில்லோடெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பெரிடெர்ம்னா இந்த 3 லேயர் சேர்ந்தது தான் பெரிடம். இது எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, woody ட்ரீஸ்ல பார்க்க முடியும். அதோட ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ்லயும் பார்க்க முடியும். வாட் ஆர் த லேயர்ஸ் ஆஃப் பெரிடம்? என்னது? பில்லம், பில்லோஜன், பில்லோடன். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 33 கொஸ்டின்ஸ் போவோம். சம்மர்ஜ்டு லீவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட் பாசஸஸ், அதாவது நீர்வாழ் தாவரங்களின் மூழ்கிய இலைகளில் பெற்றிருப்பது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டொமேட்டா ஆன் போத் சர்ஃபேஸ். ஸ்டொமேட்டானா என்னது? ஒரு துளைவு. அது வழியா தான் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் வந்து அந்த லீவ்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா 2 சர்ஃபேஸ்ல இருக்கா? ஸ்டொமேட்டா ஆன் த அப்பர் சர்ஃபேஸா? ஸ்டொமேட்டா ஆன் த லோயர் சர்ஃபேஸா? நோ ஸ்டொமேட்டா ஆன் த சர்ஃபேஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க? சப்மர்ஜ்டு லீவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ். ஹைட்ரோஃபைட்ஸ் என்னது? தண்ணியில வாழக்கூடிய தாவரங்கள். தண்ணியில வாழக்கூடிய தாவரங்கள்ல சப்மர்ஜ்னா மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்கள், தண்ணிக்குள்ள இருக்கிற தாவரங்கள். நோ ஸ்டொமேட்டோ ஆன் த சர்ஃபேஸ். ஸ்டொமேட்டாவே அது கிடையாது. ஏன் அப்படின்னா, இன் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட் the leaves remains completely under the water. வாட்டருக்கு உள்ள இருக்கும். ஓகேங்களா? therefore stomata are generally absent. gaseous எக்ஸ்சேஞ்சுக்கு தானே ஸ்டொமேட்டா இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு, ஆக்சிஜன் டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு தானே ஸ்டொமேட்டா இருக்கு எபிடமல் செல்ல. ஆனா இந்த அண்டர் வாட்டர்ல இருக்கனால இதுக்கு ஸ்டொமேட்டாவே தேவையில்லை. ஸோ நோ ஸ்டொமேட்டா ஆன் த சர்ஃபேஸ். அதர் காமன் அடாப்டேஷன். ஸ்டொமேட்டா இல்ல, ஆனா என்னென்ன அடாப்டேஷன்ஸ் இந்த பிளான்ட்ல இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வெரி தின் ஆர் ஆப்சன்ட், கியூட்டிக்கலே இருக்காது, அந்த ப்ரொடெக்டிவ் லேயரே இருக்காது. ரெடியூஸ்டு வாஸ்குலர் ஆர் மெக்கானிக்கல் டிஷ்யூ, அதாவது சைலம், ஃப்ளோயம், அந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய பிளான்ட்ல, ட்ரீஸ்ல, அந்த மாதிரி டெரஷியல் பிளான்ட்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ்ல இருக்காது. ஸோ லார்ஜ் ஸ்பேசஸ் ஃபார் ஏர் அண்ட் கைமா, ஏர் ஸ்பேசஸ் இருக்கிற செல்ஸ் அதிகமா இங்க இருக்கும் ஹைட்ரோஃபைட்ஸ்ல, ஏர் அண்ட் கைமா இருக்கும். அதனாலதான் இங்க ஸ்டொமேட்டா வந்து ஒரு தேவையான ஆர்கனலா இங்க இல்ல, தேவையான ஸ்ட்ரக்சரா இங்க இல்ல. அண்ட் தென் தின் அண்ட் பிளெக்சிபிள் லீவ்ஸாவும் இருக்கும் அந்த ஹைட்ரோஃபைட்ஸ்ல. அதனாலதான் அது வந்து ஸ்டொமேட்டா அங்க வந்து தேவையில்லாத ஸ்ட்ரக்சரா அங்க இருந்திருக்கு. இன் கான்ட்ராஸ்ட் ஃப்ளோட்டிங் லீவ்ஸ், அதாவது தாமரை அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் லீவ்ஸ், அதுவும் ஹைட்ரோஃபைட்ஸ் தான். ஃப்ளோட்டிங் லீவ்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டா இருக்கும், ஆனா அப்பர் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். ஏன்னா ஈஸியா சன்லைட்டா அக்குமுலேட் பண்ண முடியும். அதனால அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ்ல தான் ஸ்டொமேட்டா இருக்கும். எதுல? ஃப்ளோட்டிங் லீவ்ஸ்ல. ஓகேங்களா? ஓகே. சப்மர்ஜ்டு லீவ்ஸ்ல ஸ்டொமேட்டாவே இருக்காது சர்ஃபேஸ்ல. இது ஆன்சர். And then coming to the 34th question, which when a cambium is considered as a lateral merism, its responsibility is? கேம்பியம்னு கேட்டுட்டாங்க. கேம்பியம்னா எங்க படிச்சிருக்கோம்? செகண்டரி growth ஆஃப் த ஸ்டெம் ஆர் ரூட்ல தான் நம்ம படிச்சிருப்போம். அதாவது இடையாக்க திசுவாக கருதப்படும் கேம்பியத்தின் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெயினா அது எங்க இருக்கும் அப்படின்னா, ட்ரீஸ்ல தான் கேம்பியம் இருக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, to increase the growth of the plant. growthனா அது ட்ரீயோட சுற்றளவை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் இந்த கேம்பியம் இருக்கு. அதாவது ஒரு ட்ரீ ஹக் பண்றீங்க அப்படின்னா அதோட growth, அதான் அதோட growth, அதோட சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் தான் growthன்னு சொல்றாங்க. இந்த ட்ரங்கோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட சுற்றளவு தான் growthன்னு சொல்றாங்க. அது எதுனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இந்த கேம்பியம் அப்படின்ற ஒரு டிஷ்யூ இருக்கனாலதான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கேம்பியம் அப்படின்றதுனால லேட்டரல் மெரிஸ்டம், அதாவது ஒரு யங் ஸ்டேஜ்ல ஸ்டெம்ல மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம் இருக்கும். அதுதான் இங்க கேம்பியமா மாறுது, ஸ்டெம்லயும் ரூட்லயும். இட் ப்ரொடியூசஸ், இந்த கேம்பியம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, செகண்டரி டிஷ்யூஸ் அண்ட் பிரிங்ஸ் அபவுட் செகண்டரி growth. அதாவது பிளான்ட்டை வந்து திக்கா, இன்க்ரீஸ் திக்னஸ் ஆஃப் த growth ஆஃப் த பிளான்ட், வெளியில இருக்க கிரித்தை வந்து இன்க்ரீஸ் பண்றது இந்த கேம்பியம் தான் அப்படின்னு சொல்றாங்க. வேஸ்குலர் கேம்பியம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, செகண்டரி சைலமும் செகண்டரி ஃப்ளோயமும் இருக்கும். அதே மாதிரி கார்க் கேம்பியமும் கான்ட்ரிபியூட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பெரிடம். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்த பெரிடம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இன்க்ரீஸ் இன் த பிளான்ட் ஹைட் ஆர் லென்த் இஸ் மெயின்லி காஸ்ட் பை ஏபிக்கல் மெரிஸ்டம், நாட் லேட்டரல் மெரிஸ்டம். பிளான்ட்டோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றது யாரு? ஏபிக்கல் மெரிஸ்டம். பிளான்ட்டோட growth, அதாவது சுற்றளவு இன்க்ரீஸ் பண்றது யாரு? லேட்டரல் மெரிஸ்டம். அதுதான் என்னது? கேம்பியம். ஸோ கேம்பியம், டு இன்க்ரீஸ் த growth ஆஃப் த பிளான்ட், கேம்பியம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ லேட்டரல் மெரிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
Okay, coming to the 35, the living mechanical tissues of a dicot plant is இரு வித்திலை தாவரத்தில் காணப்படும் உயிருள்ள வலுவூட்டும் திசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோலன் கைமா. கோலன் கைமா தான் மெக்கானிக்கல் டிஷ்யூ, லிவிங் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதே கோலன் கைமா தான். அது எங்க இருக்கு? எபிடர்மஸ்க்கு கீழே இருக்கு. மெயினா டைகாட் ஸ்டெம்மா இருக்கட்டும், பிடிஎல்ஸா இருக்கட்டும், லீஃப்ல எல்லாம் நம்ம இந்த கோலன் கைமா டிஷ்யூஸை பார்க்கலாம். அது ஒரு லிவிங் செல் தான், நான் லிவிங் செல் கிடையாது, லிவிங் செல் தான். எலாங்கேட்டடா இருக்கும், அன்இவன்லி திக்கண்ட் இந்த கார்னர்ஸ். அதே மாதிரி இந்த கோலன் கைமா செல்ஸ்ல வந்து அதிகமான செல்லுலோஸ் இருக்கும், ஹெமி செல்லுலோஸ், பெக்டின், இந்த இதெல்லாம் வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு உணவா இருக்கிறது. ரிச் செல்லுலோஸ் பார்ட்டு இங்க கோலன் கைமால தான். அண்ட் தென் கோலன் கைமால தான் செல்லுலோஸ் அந்த இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பிளான்ட். அண்ட் தென் அந்த கோலன் கைமா எதுக்கு மெயினா இருக்குன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட், ஒரு பிளான்ட்டோட மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்கறதே இந்த கோலன் கைமா தான். பிளெக்சிபிலிட்டி, ஒரு மரம் அசைது அந்த என்ன மெக்கானிக்கலா ஒரு சப்போர்ட்டிவா நிக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே கோலன் கைமா தான். அண்ட் தென் ஸ்கில்லரன் கைமாவும் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸ்கில்லரன் கைமாவும் ஒரு டெட் செல்ஸ், ஆனா கொடுக்கும். பட் இட் செல்ஸ் ஆர் டெட் அட் த மெச்சூரிட்டி. அது ஒரு லிவிங் டிஷ்யூ கிடையாது. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? த லிவிங் மெக்கானிக்கல் டிஷ்யூன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து என்னது? கோலன் கைமா தான். இப்ப டெட்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கில்லரன் கைமா. ஸோ த லிவிங் மெக்கானிக்கல் டிஷ்யூ ஆஃப் அ டைகாட் பிளான்ட் இஸ் கோலன் கைமா. ஓகே, 36th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, balloon like outer growth produced in the lumen of the vessels are called. balloon like structure சொல்றாங்க, வெசல்ஸ்ல lumen of the vesselsல அது ஃபார்ம் ஆயிருக்கு, அது பேர் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது சைல குழாய்களின் உட்பகுதியில் உருவாகும் பலூன் போன்ற அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேரு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டைலோசஸ். டைலோசஸ் அப்படின்றதா பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை த அட்ஜசன்ட் சைலண்ட் பேரன்கைமா செல்ஸ். அதாவது இதான் ஒரு சைலம் வெசல்னு வச்சுக்கோங்க. சைலம் வெசல், சைலம் எங்க படிச்சிருக்கோம்? ஸ்டெம்ல, ரூட்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஸ்டெம் சைலம் செல்ஸ் பத்தி படிச்சிருக்கோம் பிளான்ட் டிஷ்யூல. அதுல சைலம் வெசல்ஸ் பத்தி படிச்சிருக்கோம். அதுல பிட்ஸ் இருக்கும், துளைவுகள்லாம் இருக்கும்ல. ஸோ இதுதான் சைலம் வெசல். இந்த சைலம் வெசல்குள்ளதான் இந்த டைலோசஸ் இருக்கும். டைலோசஸ்ன்ற ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்ப்போம். டிரான்ஸ்வர் செக்ஷன் எடுத்து சைலம் வெசல், இந்த சைலம் வெசல்ன்றதும் லாங்கிடியூட்னலா தான் இருக்கும். செல்ஸ் வந்து லாங்கிடியூட்னலா தான் இருக்கும். நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைலம் வெசல்குள்ளதான் டைலோசஸ் இருக்கு. ஓகேங்களா? தேர் காமன்லி ஃபார்ம்ட் இந்த ஓல்டர் செகண்டரி சைலம். செகண்டரி சைலம் தான் மெயின் அந்த டைலோசஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது இந்த டைலோசஸோட வேலை என்ன அப்படின்னா சாப் விட்டா ஹார்ட் விட்டா மாத்துறது. அதாவது எங்கர் ஸ்டெம் சாப் வுட்டா இருக்கும்ல, எங்கர் பிளான்ட்ல சாப் வுட் தான் இருக்கும். ஹார்ட் வுட்டா மாத்துறது தான் இந்த டைலோசஸோட வேலை. அதே மாதிரி ட்ரங்க் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஸ்ப்ரெட் ஆஃப் பேத்தோஜன்ஸ், அந்த ட்ரீ யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கும் இந்த டைலோசஸ் தான் ப்ரிவென்ட் பண்ணும். இந்த டைலோசஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கும். அண்ட் தென் பிளாக்கிங் நான் ஃபங்க்ஷனல் சைலம் வெசல்ஸ். நான் ஃபங்க்ஷனல் சில சைலம் வெசல்ஸ்லாம் நான் ஃபங்க்ஷனலா இருக்கலாம், அதையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கும் இந்த டைலோசஸ். இந்த இது பார்த்ததுக்கு இந்த ட்ரீஸ்ல இருந்து டைலோசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ஸ், ரெசின்ஸ், டேனின்ஸ், அந்த மாதிரி செகண்டரி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் நம்ம சில மரங்கள்ல எல்லாம் ரெசின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம். அதெல்லாம் ஒரு எக்கனாமிக்கா இம்பார்ட்டன்டான மெட்டீரியலா இருக்கும். தென் கம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்றோம். அதெல்லாம் எதனால அப்படின்னா அந்த டைலோசஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்னால தான். அது எங்க இருக்கு? சைலம் வெசல்ல இருக்கு. இதான் சைலம் வெசல்னா அட்ஜசன்ட் சைலம் வெசல்ல தான் சம் ஆஃப் த டைலோசஸ் நம்ம பார்க்க முடியும். டைலோசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் ஹார்ட்வுட் ஃபார்மேஷன் அண்ட் இன்க்ரீஸ் த டியூரபிலிட்டி ஆஃப் த வுட். வுட்டோட டியூரபிலிட்டி இந்த டைலோசஸோட ஸ்ட்ரக்சரை வச்சுதான் இருக்கு. இதுதான் சாப் வுட்னா உள்ள இருக்க ஹார்ட்வுட்ல தான் நம்ம டைலோசஸ் தான் பார்க்கலாம். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் டைலோசஸ் பார்க்கலாம். இப்ப 2 செல் இருக்குன்னா இதான் சைலம் செல்ஸ். அதுல பிட் இருக்கு. அவுட் க்ரோத் ஆஃப் செல். இப்போ ஒரு செல்ல மட்டும் ஒரு அவுட் க்ரோத், ஒரு பல்ஜான ஒரு அவுட் க்ரோத் வருது. அது ஃபர்தர் க்ரோத் ஆகுறப்பதான் அங்க ஒரு டைலோசஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த சைலம் வெசல பிளாக் பண்ணிடுது, அங்க ஒரு டைலோசஸ் ஃபார்ம் ஆயிடுது. balloon-like structure produced in the lumen of the vessels are called as stylosis. அதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 37th question. Exine is composed of which material that is resistant to physical and biological decomposition? அதாவது எக்ஸைன்ற ஸ்ட்ரக்சர் எங்க படிச்சிருக்கோம்? போலண்ட்ல தான் படிச்சிருக்கோம். அதாவது எக்ஸைன் இயற்பியல் மற்றும் உயிரிய சிதைவை தாங்க தன்மையுடைய எந்த பொருளால் ஆனது? எக்ஸைன் எந்த பொருளால் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால அது ரெசிஸ்டண்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க?
பெக்டோசைலோசிக் தைமேட்டிக் புரோட்டீன் ஸ்போரோபெல்லின் பெக்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் படிச்சிருந்தா நம்ம இந்த ஈஸியா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். எக்ஸைன் அப்படின்றது என்னன்னா அவுட்டர் வால் ஆஃப் போலன் கிரெயின். இப்போ இதுதான் போலன் கிரெயின்லாம், இதோட அவுட்டர் வால் தான் என்னது எக்ஸைன். இன்னர் வால், இந்த கிரீன் கலர்ல இருக்க வால் பேர் என்னது இன்டைன், எல்லோ கலர்ல இருக்கிறது பேரு சைட்டோபிளாசம். இது ஜெனரேட்டிவ் செல், வெஜிடேட்டிவ் செல். நம்ம போலன்ல 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் படிச்சிருக்கோம், ஜெனரேட்டிவ் செல் அண்ட் வெஜிடேட்டிவ் செல். எக்ஸைன், இந்த எக்ஸைனை பத்தி தான் இங்க நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸைன்ல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த என்ன காம்பவுண்ட் இருக்குன்னா ஸ்போரோபோலனின் அப்படின்ற ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? The exine is absent or very thin in the germ pore. இப்போ எல்லா இடத்துலயும் இந்த எக்ஸைன் வயலட் கலர்ல இந்த மாறுது இருக்கு, ஆனா இந்த ஜெர்ம் போர் இந்த இடத்துல மட்டும் இந்த எக்ஸைன் வந்து ஆப்சென்டா இருக்கு. இதுவுமே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். எந்த இடத்துல எக்ஸைனோட பார்ட் ஆப்சென்டா இருக்கு போலன் கிரெயின்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெர்ம் போர் தான் ஆன்சர். அந்த இடத்துல மட்டும் எப்படி இருக்குன்னா வெரி தின்னா இருக்கும், இல்ல ஆப்சென்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வழியா தான் போலன் டியூப் வந்து எமர்ஜ் ஆகி ஃபர்டிலைசேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்போரோபோலினின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் இந்த ஹை டெம்பரேச்சர் ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கலி. இது போலன் கிரெயின்ல இருக்கிறனால, இந்த ஸ்போரோபோலினின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் போலன் கிரெயின்ல இருக்கிறனால ஹை டெம்பரேச்சர்ல ஆசிட்ஸ்ல ஆல்கலிஸ்ல அந்த போலன் கிரெயினால சஸ்டெயின் ஆக முடியும். அந்த போலனோட உண்மையான தன்மையை விட்டு கொடுக்காம அதுல இருக்க முடியும். அதுக்கு இந்த ஸ்போரோபோலினின் தான் ஹெல்ப் பண்ணுது. இதுதான் அந்த ஸ்போரோபோலினோட பயோபாலிமர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அண்ட் தென் இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு என்சைமேட்டிக் அண்ட் மைக்ரோபியல் டீகம்போசிஷன். அதாவது வேற எந்த என்சைமும் அதை தாக்கிராம இருக்கிறதுக்கு, தென் மைக்ரோப்ஸ், வேற எந்த மைக்ரோப்ஸும் அந்த போலன் கிரெயினை தாக்காம இருக்கிறதுக்கும் இந்த ஸ்போரோபோலின் தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டேமேஜ்ல இருந்து அது பாதுகாக்கப்படுகிறது. அண்ட் தென் ஹெல்ப்ஸ் போலன் கிரெயின் ரிமைன் ப்ரிசர்வ்ட் ஃபார் லாங்கர் பீரியட் அஸ் ஃபாசில்ஸ். ஈவன் ஃபாசில்ஸ்ல கூட இந்த போலன் கிரெயினை நம்ம பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்போரோபோலினாலதான் அவ்வளவு நாள் அது வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு கூட அந்த ஸ்போரோபோலின் வந்து அந்த போலன் கிரெயினுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனாலதான் பிளான்ட் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா போலன் கிரெயின் வந்து டிரான்ஸ்பர் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஸ்ட்ரக்சர் தேவை. அதுக்குதான் அந்த எக்ஸைன்ன்ற ஸ்ட்ரக்சர் இருக்கு. எக்ஸைன்ன்ற ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கு? ஸ்போரோபோலின். அதனாலதான் இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. And then exine is absent or very thin at the germ pore. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எவ்வளவு நாள் கழிச்சு கூட அது போய் அந்த இன்னொரு ஃபீமேல் பிளான்ட்டை கண்டுபிடிச்சு அது ஃபர்டிலைஸ் பண்ணலாம். அதனாலதான் லாங்கர் பீரியட் வரைக்கும் கூட அது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அதனால என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு? ஸ்போரோபோலின் தான் எக்ஸைன்ல இருக்கு அப்படின்றது. ஸ்போரோபோலின் தான் கரெக்டான ஆன்சர். கமிங் டு த 38th question. Female gametophyte is மோஸ்ட்லி 7-celled ஸ்ட்ரக்சர் கம்ப்ரஸிங். நம்ம ஃபீமேல் கேமெட்டோஃபைட் பத்தி பார்த்திருக்கோம். அதுல வந்து 7-celled ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுல என்னென்ன செல் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெண் கேமெட்டோஃபைட் 7 செல்களால் ஆனது, அவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒரு ஃபீமேல் கேமெட்டோஃபைட் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு சென்ட்ரல் செல் இருக்கும், ஒரு எக் இருக்கும், 2 சினர்ஜிட்ஸ் இருக்கும், 3 ஆன்டிபோடல்ஸ் இருக்கும். அதாவது 7 செல்லு ஆனா 8 நியூக்ளியேட். எப்படின்னு பாப்போமா? ஒரு எக் செல் இந்த இருக்கு, ஒரு எக் செல் இருக்கு, 2 சினர்ஜிட்ஸ் இருக்கு. எக் செல் வந்து என் நியூக்ளியை தான், ஹாப்ளாய்டு ஸ்ட்ரக்சர். சினர்ஜிட்ஸ்லயும் என் நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கு. அண்ட் தென் 2 சென்ட்ரல் நியூக்ளியை இருக்கு, 2 போலார் நியூக்ளியை இருக்கு. ஒரு சென்ட்ரல் செல் ஆனா 2 நியூக்ளியை இருக்கு. அதே மாதிரி ஆன்டிபோடல்ஸ் வந்து 3 ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் ஒரு ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 7 செல்ஸ். ஓகேங்களா? சென்ட்ரல் செல், எக் செல், 2 சினர்ஜிட்ஸ் அண்ட் 3 ஆன்டிபோடல்ஸ். சரிங்களா? இப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆனா இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா 8 நியூக்ளியேட் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சினர்ஜிட்ஸ், 2, ஒரு எக்ஸெல், 2 நியூக்ளியேட் இருக்க சென்ட்ரல் நியூக்ளியேட். 4 5 5 plus 3n in antipodal cells, 5 plus 3 is equal to 8. So 2 polar nuclei makes the embryo. அதனாலதான் அங்க 8 நியூக்ளியை இருக்கு. 2 போலன் டியூப் உள்ள வரும்போது, மேல் கேமிட் வரும்போது ஒன்னு எக்ல ஃபியூஸ் ஆகும், இன்னொன்னு சென்ட்ரல் நியூக்ளியில ஃபியூஸ் ஆகும். ஸோ எக்ல ஃபியூஸ் ஆகுறது தான் ஜைகோட்டா மாறும். ஓகேங்களா? அதான் எம்ப்ரியோவா மாறும். இண்டிவிஜுவலா மாற போறதுதான் இங்க. இன்னொன்னு இங்க ஃபியூஸ் ஆகுறதுக்கு பேர் தான்
எண்டோஸ்பெர்மா மாறும், இன்னொரு மெயில் கேமெட் இங்க போகும். ஸோ அதனாலதான் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லாம் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. இங்கேயும் ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்குது, இன்னொரு கேமெட் இங்கேயும் ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கேயும் ஒரு ஃபர்டிலைசேஷன். அதனாலதான் அது டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ கமிங் டு த 39th கொஸ்டின், மகரந்த பையின் வளர்ச்சியின் போது எந்த அடுக்கு பெரிதாகும் உட்புற திசுகளுக்கு ஈடு கொடுக்கும் பொருட்டு தொடர்ச்சியாக ஆரத்திற்கு இணையான பகுப்படைக்கின்றன அப்படின்னு இருக்காங்க. டூரிங் த ஆந்தர் டெவலப்மெண்ட் which layer undergoes repeated anticlinal division to cope with rapidly enlarging internal tissue. இன்டர்னல் டிஷ்யூவை என்லார்ஜ் பண்றதுக்கு எந்த டிஷ்யூல வந்து ஆன்டிக்ளைனல் டிவிஷன் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த டிஷ்யூனா எபிடர்மஸ் தான். எபிடர்மஸ் தான் ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். எபிடர்மஸ்ல தான் அவுட்டர் லேயர் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் எபிடர்மஸ். எபிடர்மஸ் ஒரு டெவலப்பிங் ஆந்தர்ல. As the internal tissue or pollen sacs enlarge rapidly, epidermis undergoes repeated anticlinal. Repeatedா anticlinal divisions போக போகுதான் அந்த ஆந்தர் வந்து enlarge ஆகும். இந்த anticlinal division நடக்கிறனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, increases surface of the epidermis without increasing the thickness. அதாவது எபிடோமஸோட சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நான் இங்க பிக்சர்ல பார்க்கலாம். அதாவது இந்த இருக்கு, இதுதான் ஒரு ஆந்தரோட ஸ்ட்ரக்சர். அதாவது கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்காங்க. இதான் ஒரு ஆந்தரோட டெவலப்பிங் ஆந்தரோட கிராஸ் செக்ஷன். இந்த சுத்தி இருக்கிற லேயர் பேர் தான் எபிடர்மஸ். அதுக்கு அடுத்து இருக்கிற லேயர் பேர் எண்டோதீசியம். அதுக்கடுத்து மிடில் லேயர் டாபிடம். அப்புறம் 4 சாக் இருக்கும், போலன் சாக் 4 சாக் இருக்கும். அதுக்குள்ளதான் மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதான் யங் ஆந்தரோட ஸ்ட்ரக்சர். அப்புறம் என்லார்ஜ் அண்ட் தென் மெச்சூர் ஆன்சர். இது எப்படி ஆகுது அப்படின்னா எபிடர்மஸ்னாலதான் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எபிடர்மஸ்ல எப்படி டிவிஷன் நடக்கும்னா ஆன்டிக்ளைனல், இந்த நேர்கோணலா டிவிஷன் நடக்கும். இதா இருக்கு, டூரிங் த செல்ஸ் ரெண்டு செல்லா பிரிகிறப்ப நேர்கோணலா மாறுறப்பதான் ஆன்டிக்ளைனல் டிவிஷன் நடக்கிறனாலதான் என்லார்ஜ் ஆகுது. ஆன்சர் வந்து நல்ல என்லார்ஜ்டு ஸ்ட்ரக்சர்ல நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்டிக்ளைனல் டிவிஷன்ஸ் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் எபிடர்மல் சைட் பை சைட் இன்க்ரீசிங் த சர்ஃபேஸ் ஏரியா. அதான் இங்க வந்து எபிடர்மஸ் தான் ஆன்சர். அதர் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டாபிடம் கொடுத்துருக்காங்க, எண்டோதீசியம் கொடுத்துருக்காங்க, மிடில் லேயர் கொடுத்துருக்காங்க. டாபிடம் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு லேயர் தான், ஆந்தருக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள இருக்க மைக்ரோஸ்போர்ஸ்க்கு உணவளிக்கும், அதாவது நரிஷ் பண்ணும், உணவடிச்சு அந்த மாதிரி அது ப்ரொடியூசர். அது டாபிடம் வந்து என்சைம்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் போலனோட வால் ஃபார்மேஷன்ஸ்க்கும் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்குதான் அந்த டாபிடம் இருக்கு. அண்ட் தென் எண்டோதீசியம் அப்படின்ற ஒரு லேயரும் ஆந்தர்ல இருக்கு. அது என்ன பண்ணுதா, செல் வாலை நல்லா திக்கன் பண்ணிருக்கும், ஃபைப்ரஸ் திக்கனிங்கா இருக்கும். அதனாலதான் ஆந்தரோட வெடிப்பு தன்மை அதே மாதிரி ஆந்தர் வெடிச்சு போலன் கிரெயின் வெளியில போறதுக்கும் அந்த எண்டோதீசியம் அப்படின்ற லேயர் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் தென் மிடில் லேயர் என்னன்னா, யூஸ்வலி டீஜெனரேட் டூரிங் த ஆந்தர் மெச்சுரேஷன். ஆந்தர் பெருசா மெச்சூர் ஆக இந்த மிடில் லேயர்லாம் டீஜெனரேட் ஆயிரும். ஸோ the ஆப்ஷன் எபிடர்மஸ் தான் கரெக்ட். protects the anther and expands through anticlinal division. So anticlinal divisionனாலே எபிடர்மஸ். So coming to the 40th question, மகரந்த பையின் எந்த அடுக்கின் செல்கள் நீர் உறிஞ்சி தன்மை உடையது? அதாவது the cell of which layer of anther wall is hygroscopic in nature ன்னு கேக்குறாங்க. எபிடர்மஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டாபிடம். ஆல்ரெடி பார்த்ததுதான் ஆந்தரோட லேயர்ஸ் பத்தி தான் அடுத்த கொஸ்டின் இருக்கு. அதுக்கு பேரு ஆல்ரெடி நான் சொன்னதுதான் எண்டோதீசியம். எண்டோதீசியம் வந்து ஒரு ஆந்தரோட வால் லேயர். ஆல்ரெடி பிக்சர்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த இருக்கு எண்டோதீசியம்ன்றது எபிடர்மஸ்க்கு உள்ள லேயர் பேர் தான் எண்டோதீசியம். இந்த எண்டோதீசியம் என்ன பண்ணுது, ஃபைபரஸ் திக்கனிங், நல்ல திக்கான லேயரா இருக்கு. அது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த எண்டோதீசியம் தான் ஆந்தரோட வெடிப்பு தன்மைக்கு உறுதுணையா இருக்கு எண்டோதீசியம். ஏன்னா அது ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். ஒரு தண்ணி பட்டோடனே அது வெடிக்கிறதுக்கான தன்மை அந்த எண்டோதீசியம் லேயருக்கு தான் இருக்கு. ஸோ சேஞ்சஸ் இன் மாய்ஸ்சர் காசஸ் செல் டு செல் கான்ட்ராக்ட் and unevenly creating tension in the water wall. அதுக்கு இந்த எண்டோதீசியம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் டெஹிசன்ஸ்க்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டாலும் எண்டோதீசியம் தான் கரெக்டான ஆன்சர். எபிடர்மஸ்ன்றது என்னது, ப்ரொடெக்டிவ் லேயர். எண்டோதீசியம்ன்றது ஹைக்ரோஸ்கோபிக் லேயர் இன்வால்வ் இன் ஆந்தர் டெஹிசன். மிடில் லேயர் என்னது, யூஸ்வலி டீஜெனரேட்டிவ் டியூரிங் மெச்சுரேஷன், ஆல்ரெடி பார்த்தோம். டாபிடம் nourishes the pollen grain. ஓகேங்களா? அடுத்து ஆன்சர் இஸ் எண்டோதீசியம். அடுத்தடுத்த கொஸ்டின் 39 and 40 வந்து ஆன்சர் ரிலேட்டடாவே நமக்கு வந்திருக்கு. Which of the following member do not form endosperm?
எண்டோஸ்பெர்ம் அப்படின்றத எது, அதாவது கீழ்காணும் குடும்பங்களில் எது கருவூன் திசு உருவாவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. போஏசி, நியூசேசி, நிம்பேசி, ஆர்கிடேசி. எண்டோஸ்பெர்ம் எங்க ப்ரொடியூஸ் ஆகும், என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? நம்ம ஆல்ரெடி ஃபீமேல் கேமிட்டோஃபைட் பத்தி பேசும்போது நம்ம பேசியிருந்தோம். அதாவது நடுவில் இருக்க சென்ட்ரல் நியூக்ளியை வச்சுதான் ஒரு மேல் கேமிட்டோஃபைட் சேரும் போது தான் ஒரு எண்டோஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. அது எந்த ஃபேமிலியில இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஃபேமிலியில இல்லைன்னா ஆர்கிடேசியே அப்படின்ற ஃபேமிலியில தான் இல்லை. ஏன் அப்படின்னா the மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்கிடேசியே ரொம்ப வெரி ஸ்மால் அண்ட் டஸ்ட் லைக் சீட்ஸ் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அது மெயினா நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ் தான். அதாவது the endosperm either fails to develop or early ஸ்டேஜ்லயே அது டீஜெனரேட் ஆயிரும். மெயினா எண்டோஸ்பெர்ம் எதுக்கு இருக்கு? அந்த உள்ள இருக்கிற அந்த சீடுக்குள்ள இருக்க எம்பிரியோக்கு உணவளிக்கிறதுக்கு தான் மெயினா அந்த எண்டோஸ்பெர்ம் இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் எண்டோஸ்பெர்ம் வந்து ஆர்கிடேசிய ஃபேமிலியில கிடையவே கிடையாது. பிகாஸ் த சீட்ஸ் லேக் ஸ்டோர்டு ஃபுட் அந்த சீட்ஸ்க்கு கிடையாது. ஆர்கிட் எம்பிரியோ காமன்லி டிபெண்ட் ஆன் அசோசியேஷன் வித் மைக்ரோவியல் ஃபங்கை. இந்த எம்பிரியோ வந்து இந்த எண்டோஸ்பெர்மை நம்பி இருக்காது. ஸோ அதுக்கு எண்டோஸ்பெர்ம் தேவையில்ல. இந்த ஆர்கிட்ஸோட எம்பிரியோ எதை நம்பி இருக்கு? மைக்ரோரைசல் ஃபங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கு ஜெர்மினேஷன் அண்ட் இயர்லி டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ ஆர்கிடேசியில அதனாலதான் எண்டோஸ்பெர்ம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. அதர் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். போஏசி, போஏசியில என்ன இருக்கும்? கிராஸ் ஃபேமிலிலாம் கண்டிப்பா சீட்ஸ்ல வந்து அபண்டன்ட் எண்டோஸ்பெர்ம் நம்ம பாக்குறோம். நம்ம ரைஸா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நம்ம அந்த எண்டோஸ்பெர்ம் பாக்குறோம். மியூசேசி எண்டோஸ்பெர்ம் கண்டிப்பா இருக்கு பனானா ஃபேமிலியில. நிம்டேசி அதாவது லோட்டஸ் ஃபேமிலிலையும் ஃபுட் ஸ்டோரேஜ் டிஷ்யூ வந்து இருக்கு, எண்டோஸ்பெர்ம் இருக்கு. ஆர்கிடேசியில மட்டும்தான் எண்டோஸ்பெர்ம் இல்லை. The answer is orchidaceae. And then 42nd question, which type of endosperm is seen in Myrstica அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிர்ஸ்டிகாவில் எந்த வகையான கருவூன் திசு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிர்ஸ்டிகா அப்படின்றது என்னன்னா நட்மெக், ஜாதிக்காய். அதுல என்ன இருக்கு? நியூக்ளியர் எண்டோஸ்பமா, ஹீலோபியல் எண்டோஸ்பமா, செல்லுலார் எண்டோஸ்பமா, ரூமினேட் எண்டோஸ்பமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம் படிச்சிருந்தாதான் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்ப ரூமினேட் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னா என்ன பார்ப்போம். அதாவது மிர்ஸ்டிகா அப்படின்னு நான் சொன்னது ஆல்ரெடி சொன்னேன். நட்மெக் அதாவது ஜாதிக்கால தான் இந்த மெச்சூர் எண்டோஸ்பெர்ம்ல வந்து இர்ரெகுலர் ஆர் டீப்லி இன்ஃபோல்டட் அதாவது மார்பிள் லைக் அப்பியரன்ஸா இருக்கும். அதுக்கு பேர் தான் ரூமினேட் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி க்ரோ ஆகும்னா இன்வர்டு ஃபோல்டிங்ஸா இருக்கும். பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், இதா இருக்கு. இன்வர்ல்டு ஃபோல்டிங்ஸா இருக்கு. எம்பிரியோல இருந்து உள்ள ஃபோல்டிங்கா மார்பிள் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இதுக்கு பேர் தான் ரூமினேட் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சீட் கோட்ல இருந்து எண்டோஸ்பெர்ம் உள்ள மார்பிள்டு அப்பியரன்ஸ் இருக்கும். சீட் கோட்னா அதுக்கு அடுத்து மார்பிள்டு அப்பியரன்ஸா இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் எண்டோஸ்பெர்ம். இப்போ ஒயிட் கலர்ல இருக்கிறதுக்கு பேரு எம்பிரியோ. இந்த எம்பிரியோல இருந்தா புது சீட்லிங் வர இருக்கு. இது எங்க இருக்கு? ரூமினேட் எண்டோஸ்பெர்மோட எக்ஸாம்பிள் நட்மெக். நட்மெக்னது இந்த இருக்கு, ஜாதிக்காய். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே. அதர் டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்மும் பார்ப்போம். ஏன் அந்த ஆப்ஷன்ஸ்ல இன்கரெக்ட் அப்படின்றத பார்க்கலாம். நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், ப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம்ன்றது இப்படிதான் இருக்கும். மெயினா நம்ம கோகோனட்ல நம்ம டெண்டர் கோகோனட்ல நம்ம குடிக்கிறது என்ன? நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் தான். கோகோனட்ல இருக்கிறது நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். பிளாக் பெப்பர்ல எல்லாம் இதுதான் இருக்கும். ஒரு வால் ஃபார்மேஷன்லாம் இருக்காது, ட்ரீ நியூக்ளியா இருக்கும். அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். எக்ஸாம்பிள் கோகோனட். அண்ட் தென் ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம் ப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸா இருக்கும். அண்ட் தென் வால் ஃபார்மேஷன் வந்து ஹீலோபியலா மாறிடும். அது ஆஸ்பராகஸ், பீட்டு இதுல எல்லாம் ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வால் ஃபார்மேஷன் ஃபார் நியூக்ளியர் டிவிஷன்ஸ் மாதிரி நிறைய வால் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அரௌண்ட் த நியூக்ளியஸ்லயே நிறைய வால் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். எண்டோஸ்பெர்ம் பிகம் செல்லுலாராவே மாறிடும். இது வந்து செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். இது மெயினா டெட்டூரா, கேசர், ஆமணக்கு அதுல எல்லாம் நம்ம இந்த செல்லுலார் எண்டோஸ்பெர்ம் பார்க்கலாம். ஸோ ரூமினேட் எண்டோஸ்பெர்ம் அதாவது மிர்ஸ்டிகால பாக்குறது ரூமினேட் எண்டோஸ்பெர்ம். அதுதான் மார்பிள்ட் ஆர் பிரிங்கிள்டு அப்பியரன்ஸ். ஆன்சர் இஸ் ரூமினேட் எண்டோஸ்பெர்ம். ஸோ நம்ம ஒவ்வொரு எண்டோஸ்பெர்முக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் எண்டோஸ்பெர்முக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஹீலோபியலுக்கு, செல்லுலாருக்கு, ரூமினேட்டுக்கு, இந்த இதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் படிச்சாதான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். கமிங் டு த 43rd கொஸ்டின், இருவித்திலை தாவர விதையின் பகுதிகள். அதாவது டிப்பிக்கல் டைகாட் எம்பிரியோ கம்பல்சஸ். டைகாட் எம்பிரியோல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல எது கரெக்ட் அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒரு டைகாட் எம்பிரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதான் ஒரு டைகாட் எம்பிரியோ. அதுல என்ன இருக்கு? ஒரு எம்பிரியோனல் ஆக்சிஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து ரெண்டு கார்டிலிடன் இருக்கு. ஒரு ரேடிக்கல், கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரேடிக்கல் இருக்கு, மேல ஒரு பிளிமியூல் இருக்கு.
இந்த 4 இது இருந்தாதான் ஒரு டைகாட் எம்பிரியோ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதாவது எம்பிரியானல் ஆக்சிஸ், 2 காட்டிலிடன், ரேடிக்கல், பிலிமியூல். இப்போ எம்பிரியானல் ஆக்சிஸ்க்கு மேல் பகுதியில இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம எபிகாட்டைல் சொல்லுவாங்க. எம்பிரியானல் ஆக்சிஸ்க்கு இதான் எம்பிரியானல் ஆக்சிஸ்னா அதுக்கு மேல் பகுதியில இருக்கிறதுக்கு பேர் எபிகாட்டைல், கீழ் பகுதிக்கு இருக்கிறதுக்கு பேர் ஹைப்போகாட்டைல்னு சொல்லுவாங்க. இப்ப மேல் பகுதியில இருக்கிற இந்த பிளிமியூல்ல இருந்து தான் புது டெவலப் ஷூட் ஃபார்ம் ஆகும். அதாவது லீஃப் இல்லைன்னா பெரிய மேல் தண்டெல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த ரேடிக்கல்ல இருந்து தான் ரூட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் கம்ப்ளீட் டைகாட் எம்பிரியோட ஸ்ட்ரக்சர். எம்பிரியானல் ஆக்சிஸ், 2 காட்டிலிடன், ரேடிக்கல் அண்ட் பிளிமியூல் வந்து இருக்கணும். மேல இருக்கிறது பேர் எபிகாட்டில், கீழே இருக்க பகுதி பேர் ஹைப்போகாட்டில். பெரஸ் மோனோகாட்டோட எம்பிரியோல பாத்தீங்கன்னா தான் பிளிமியூல் இருக்கும், ரேடிக்கல் இருக்கும், அடுத்து ஸ்கியூட்டெல்லம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பேர் தான் சிங்கிள் காட்டிலிடன். மெய்ஸ், மக்காச்சோளம் அதுல எல்லாம் இந்த ஸ்கியூட்டெல்லம் பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் மோனோகாட் எம்பிரியோட ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஈஸியா ஸ்கியூட்டெல்லம் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டாலே ஆப்ஷன் பி டைகாட் எம்பிரியோ வச்சு நம்ம ஈஸியா இந்த கொஸ்டின் அட்டம் பண்ணிடலாம். கமிங் டு த 44 கொஸ்டின், ஏரன்கைமா செல்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா ஏரன்கைமா செல்களின் பொதுவான பண்புகள் எதுங்க? அதாவது presence of thickness at the corners, presence of uniform thickenings, presence of intercellular space, the presence of lignified cells அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவாவே ஏரன்கைமா செல்ஸ் வந்து நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். ஏரன்கைமா அதுலயே வந்துச்சு ஏர், அதாவது ஏர் ஸ்பேசஸ் நிறைய ஆக்குபை பண்றதுக்கு இடம் தேவை. அப்ப நாங்க என்ன இருக்கும், நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏரன்கைமா செல் இஸ் ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் பேரன்கைமா கண்டெய்னிங் லார்ஜ் இன்டர்செல்லுலார் இன்டர்செல்லுலார் ஏர் ஸ்பேசஸ். ஸோ அப்போ அந்த ஏரன்கைமால நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கனாலதான் ஈஸியா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அண்ட் தென் இந்த ஏரன்கைமா ஆல்ரெடி நம்ம முன்னாடி உள்ள ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். அதாவது சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ்ல சொமேட்டா ஏன் இல்லை அப்படின்றது. அதுல ஏரன்கைமா செல்ஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். ஏன்? அதாவது ஈஸியா ஆக்சிஜனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு சப்மர்ஜ்டு டிஷ்யூஸ்ல. இதுல சொமேட்டா அங்க இல்ல, ஆக்சிஜன் டிரான்ஸ்பர் நமக்கு தேவை. இந்த ஏரன்கைமா மூலியமா தான் அது நடக்கும். அண்ட் தென் இந்த ஏரன்கைமானாலதான் அது ஃப்ளோட் ஆகுது. அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாம் சப்மர்ஜ்ட் ஃப்ளோட் ஆயிருக்கும். அது பயான்சிக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரன்கைமா தான். இந்த ஏரன்கைமா எங்க இருக்குன்னா நீர்வள தாவரங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அதாவது ஹைட்ரோபைட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. அதர் ஆப்ஷன்ஸ்ல ஏன் ஸ்ட்ராங்னு பார்க்கலாம். கார்னர் திக்கனிங்ஸ் எங்க பார்த்தோம்? கோலன் கைமால தான் கார்னர் திக்கனிங். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். கோலன் கைமா அப்படின்றது என்னது? ஒரு மெக்கானிக்கல் லிவிங் மெக்கானிக்கல் டிஷ்யூ. அதுலதான் கார்னர் திக்கனிங்ஸ் அதிகமா இருக்கும். யூனிஃபார்ம் திக்கனிங்ஸ்னா தான் மெக்கரிங் சப்போர்ட்டிங் டிஷ்யூஸ்ல இருக்கும். லிக்னிஃபைடு செல்ஸ்னால என்னது? ஸ்கிலரன் கைமா ஆர் சைலம் செல்ஸ். லிக்னிஃபைட் லிக்னின் வந்து அதிகமா ஸ்கிலரன் கைமா டிஷ்யூல தான் இருக்கும். அது ஒரு டெட் செல்ஸ். The presence of intercellular space characterized by intercellular. ஓகே, அடுத்து 45 பார்ப்போம். Rod shaped elongated sclerites found in the seed coat of pulses are known as. இது ஒரு செல்ஸ் தான். விதை உரையின் மேல் காணப்படும் கோல் வடிவ ஸ்கிலரைட் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிராக்கிஸ்கிலரைட்ஸா, ஆஸ்ட்ரோஸ்கிலரைட்ஸா, மேக்ரோவா, ட்ரைகோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோஸ்கிலரைட்ஸ். இந்த மேக்ரோஸ்கிலரைட்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா எலாங்கேட்டடா இருக்கும், ராட் ஷேப்டா இருக்கும். ஓகேங்களா, தே ஆர் காமன்லி பிரசன்ட் இன் த சீட் கோட். சீட் கோட்ஸ்ல தான் இந்த ஸ்கிலரைட்ஸோட டைப்ஸ் நம்ம படிச்சோம்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். சீட்ல இருக்க செல்ஸை பத்தி, அதாவது சீட் கோட்ல தான் இந்த ஸ்கிலரைட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்கிலரைட்ஸ் நம்ம பார்க்கலாம். மெயினா இந்த மேக்ரோஸ்கிலரைட்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா பல்சஸ், பயிர் வகைகள்ல எல்லாம் அதிகமா இந்த மேக்ரோஸ்கிலரைட்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா தே ப்ரொவைட் ஹார்ட்னஸ் அண்ட் மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன். ஹார்டா இருக்குல்ல, சுண்டலா இருக்கட்டும், வேற பயிர்கள்லாம் ஹார்ட் கோட்டிங் கொடுக்கறதே இந்த மேக்ரோஸ்கிலரைட்ஸ்னால மட்டும்தான். வேற பிராக்கிஸ்கிலரைட்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஷார்ட் ரஃபி ஸ்டோன் செல்ஸா இருக்கும். ஆஸ்ட்ரோனால என்னது? ஸ்டார் ஷேப்டு ஸ்கிலரைட்ஸ். மேக்ரோனா லாங், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சீட் கோட்ல இருக்கு. ட்ரைகோஸ்கிலரைட்ஸ் அது ஹேர் லைக் செல்ஸ் வந்து இருக்கிறது, இதுக்கு பேர் தான். ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ராட் ஷேப்டு ஸ்கிலரைட்ஸ் பல்சஸ்ல, அது பயர்ல இருக்கிற ஸ்கிலரைட்ஸ் பேர் என்னது? மேக்ரோஸ்கிலரைட்ஸ். Okay, coming to the 46th question. Example for plant viral diseases. Plant viral diseaseக்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க.
சிட்ரஸ் கேங்கரா, ரெட் ராட் ஆஃப் சுகர் கேனா, பஞ்ச் டாப் ஆஃப் பனானாவா, டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட் நெட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம், டீகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட் நெட், அதாவது செர்கோஸ்போரா பெர்சனேட்டா யாரால வருது? ஃபங்கஸ்னால வருது. ஸோ ஆப்ஷன் டி கிடையவே கிடையாது. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு வச்சு பார்ப்போம். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் டாப் ஆஃப் பனானா. ஸோ பனானா பஞ்சி டாப் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை வைரஸ்னால வர்றது. அதாவது க்ளோஸ்லி கிளஸ்டர்டு லீவ்ஸ், பிளான்டோட டாப்லேயே கிளஸ்டர்டா இருக்கும் எல்லா லீவ்ஸ், அப்படியே ஷார்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கும். இந்த வைரஸ் வந்து பனானால வந்துச்சு அப்படின்னா ஸ்டண்டர்டு growth-ஆ கொடுக்கும். மரம் வளர்த்தியா இருக்காது, சின்ன மரமா ஸ்டண்டர்டு மரமா இருக்கும். ஆனா நிறைய லீவ்ஸ் வந்து கிளஸ்டரா வளர்ந்துருக்கும். அதுதான் இதோட சிம்டம், பஞ்ச் டாப் ஆஃப் பனானா. ஸோ அதர் டிசீஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். சிட்ரஸ் கேங்கர் வந்து சிட்ரஸ்ல லெமன்ல பாத்தீங்கன்னா ஒரு சொறியா அது ஒரு ரஸ்ட் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். அது மெயினா காஸ் பண்றது யாருன்னா பாக்டீரியா தான், ஒரு பாக்டீரியா. அதாவது வேற ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன்ல வந்து வர்றதுக்கு யாரு காரணம்? ஃபங்கல். தென் டிகா டிசீஸ், கிரவுண்ட் நட் ஆல்ரெடி நம்ம படிச்சோம், செர்கோஸ்போரா பெர்சனேட்டா, அது ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான். இதுல இருக்கிறதுல எது வைரல் டிசீஸ்? பஞ்ச் டாப் ஆஃப் பனானா. ஸோ த ஆன்சர் இஸ் பஞ்ச் டாப் ஆஃப் பனானா. தென் 47th பார்த்தோம்னா, நோயுற்ற தாவரங்களில் குறைவான செல் வகுப்பின் காரணமாக தாவரங்களின் அமைப்பு குறைவதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன் டிசீஸ்டு பிளான்ட் ரிடக்ஷன் இன் சைஸ் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ் டியூ டு சப்நார்மல் செல் டிவிஷன் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைப்போபிளாஸ்டிக்கா, வில்டிங்கா, கேங்கரா, மொசைக்கான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹைப்போபிளாஸ்டிக் அப்படிதான். ஹைப்போபிளாசியா அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஆர் ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூக்கு பேர் தான் ஹைப்போபிளாசியான்னு சொல்லுவோம். அதனாலதான் ஆர்கன்ஸ் வந்து சப்நார்மல் ஆர் ரெடியூஸ்டு செல் டிவிஷன் காட்டுற கண்டிஷனுக்கு பேர் தான் ஹைப்போபிளாசியா. ஆட்டோமேட்டிக்கா செல் டிவிஷன் இல்லைன்னா பிளான்ட் வளராது, ஒரு கொஞ்சம் செல் தான் இருக்கும், ஃபியூவர் செல்ஸ் தான் இருக்கும். த அஃபெக்டட் பிளான்ட் ஆர்கன்ஸ் வந்து ஸ்மாலர் தென், நார்மலான ஸ்ட்ரக்சரோட ஸ்மாலா இருக்கும். அண்ட் தென் லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப்டா இருக்கும். ஏன்னா அங்க வந்து நல்ல ஒரு செல் டிவிஷன் நார்மலா இல்ல, ரெடியூஸ்டு செல் டிவிஷனா இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ அண்டர் டெவலப்டு லீவ்ஸ், இந்த பிளான்ட் பார்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். திஸ் அப்நார்மல் கண்டிஷன் இஸ் கால்ட் ஹைப்போபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த அப்நார்மல் கண்டிஷன் பேர் தான் ஹைப்போபிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. பிக்சரோட பார்க்கலாம். ஹைப்போபிளாசியானா என்னது? ரெடியூஸ்ட் ஆர் இன்கம்ப்ளீட் டெவலப்மெண்ட். அதாவது சப்நார்மல் ஆர் ரெடியூஸ்டு செல் டிவிஷன். செல் டிவிஷன் வந்து நார்மலா இருக்காது, செல் டிவிஷன் வந்து நார்மலா இல்லாம ரெடியூஸ்டு கண்டிஷன்ஸ்ல இருக்கு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் வெல் டெவலப்டு பிளான்ட் இருக்கு, ஹைப்போபிளாசியா பிளான்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும் அண்டர் டெவலப்டா இருக்கு. ஒழுங்கா செல் டிவிஷன் நல்லா நார்மலா நடக்காதனால இந்த பிளான்ட் வந்து ஸ்டண்டர்டு growth-ஆ இருக்கு. அதோட லீவ்ஸா இருக்கட்டும், ஸ்டெம்மா இருக்கட்டும், ஃபிளவர்ஸா இருக்கட்டும், எல்லாமே அண்டர் growth-ஆ இருக்கும். ஸோ இதுதான் ஹைப்போபிளாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் இஸ் ஹைப்போபிளாசியா. ஒய் அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்றத பார்ப்போம். வில்டிங் கொடுப்பாங்க. வில்டிங்னா என்னது? காஞ்சு போறது, லூஸ், அதாவது வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா வாடி போயிடும் செடி, அதுக்கு பேர் தான் வில்டிங்னு சொல்லுவாங்க. கேங்கர்னா என்னது அப்படின்னா ஒரு டெட் ஏரியா, ஒரு சக்கன் டெட் ஏரியா. இது மெயினா ஸ்டெம்ல, பிரான்ச்ல, பார்க்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம பார்ப்போம். இது வந்து கேங்கர். மொசைக் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு டார்க் கிரீன் லீஃப்ல அங்கங்க பேட்சா எல்லோயிஷ் கலர் இருக்கும், அங்க மட்டும் குளோரோஃபில் கண்டென்ட் வந்து இருக்காது, அதுக்கு பேர் தான் மொசைக். ஸோ டிசீஸ்டு பிளான்ட்ல ரிடக்ஷன் இன் சைஸ் ஆஃப் பிளான்ட்னாலே, அதாவது நார்மல் சப்நார்மல் செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேரு ஹைப்போபிளாஸ்டிக் கண்டிஷன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ 48th கொஸ்டின். நிலக்கடலையில் சிறிய வட்ட வடிவ இலைப்புள்ளி அமைப்பை தோற்றுவிக்கும் நோய் காரணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது pathogens that produce small and circular leaf spot in groundnut plant கேட்டிருக்காங்க. என்னது? செர்கோஸ்போரா பெர்சனேட்டா. நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், லேட் லீஃப் ஸ்பாட். லேட் லீஃப் ஸ்பாட் யார் ப்ரொடியூஸ் பண்றது? செர்கோஸ்போரா பெர்சனேட்டா. இங்கதான் ஏர்லியர் லீஃப் ஸ்பாட் டிசீஸோட இங்க வந்து ஸ்மாலா இருக்கும் லீஃப் ஸ்பாட், டார்க் ப்ரௌனா இருக்கும். அதே மாதிரி லோயர் சர்ஃபேஸ்ல இருக்கும், ஓகேங்களா? சர்க்குலர் லோயர் சர்ஃபேஸ்ல இருக்கும், அடிப்புறத்துல இருக்கும், லீஃபோட அடிப்புறத்துல இருக்கும். லேட் லீஃப் ஸ்பாட் டிசீஸ், அதாவது கடலை செடியில. அதே இது எல்லோ ஹாலோ இஸ் ஜென்ரலி ஆப்சென்ட் ஆர் லெஸ் ப்ராமினென்ட், ஓகேங்களா? இதுல இதுக்கு செர்கோஸ்போரா ஆர்கிடோலியா வந்து கரெக்டான ஆன்சர் இல்லை அப்படின்னா இது இயர்லி லீஃப் ஸ்பாட் in which circular brown lesions possess commonly distinct yellow halo இருக்கும்.
அங்க வந்து எப்படி இருக்கும், எல்லோ ஹாலோ பார்ட் வந்து லெஸ் ப்ராமினெண்டா இருக்கும், கொஞ்சமா தான் தெரியும், ஆப்சண்டா இருக்கும். டார்க் ப்ரௌன் கலர்ல தான் நல்லா விஷுவலைஸா தெரியும். இதுதான் டிஃபரன்ஸ். ரிமைனிங் எல்லாம் கிரவுண்ட் நெட்ல காஸ் பண்ற டிசீஸ் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ற ஆப்ஷனை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் சர்க்குலர் லீஃப் ஸ்பாட் அப்படின்னாலே தெர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. தென் 49, கனி அல்லது கிழங்குகளில் சொரசொரப்பான தோற்றத்தை ஏற்படுத்துவது எது? என்ன அந்த டைப் ஆஃப் டிசீஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிராக்கிங் ஆஃப் அவுட்டர் லேயர் ஆஃப் ஃப்ரூட் ஆர் டியூபர் இஸ் நோன் அஸ் என்ன? கேங்கரா, வில்டிங்கா, லீட் ஸ்பாட்டா, ஸ்கேப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸ்கேப் டிசீஸ். ஸ்கேப் டிசீஸ்னா தான் இந்த ரஃப் கார்கி லேயர் சொரசொரப்பு தன்மையான லீஷன்ஸ், அதாவது அந்த புள்ளிய வந்து எங்க அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ரூட், ஏதோ ஒரு ஃப்ரூட்லயோ சிட்ரஸ், இந்த எலுமிச்சம்பழத்துல எல்லாம் பார்த்திருப்போம், அதே மாதிரி பொட்டேட்டோல பார்த்திருக்கலாம், டியூபர்ஸ், இதுல எல்லாம் இந்த கிராக்கிங் லேயர்ல, இந்த அவுட்டர் லேயர் ஆஃப் எபிடர்மஸ்ல இந்த கிராக் ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு இந்த டிசீஸ்க்கு பேர் என்னன்னா ஸ்கேப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்ல தான் இந்த டிசீஸ் வரும், இதுக்கு பேரு ஸ்கேப் டிசீஸ் சொல்லுவாங்க. அந்த ரஃப் அண்ட் கார்கி பேச்சஸா இருக்கும். இது என்ன பண்ணுன்னா அந்த ஃப்ரூட்டோட மார்க்கெட் குவாலிட்டியவே கம்மி பண்ணிடும். அண்ட் தென் குவாலிட்டியான இதா இருக்காது, ப்ராடக்டா இருக்கு, ஃப்ரூட் அண்ட் டியூபரா அது இருக்காது. இந்த பொட்டேட்டோ ஸ்கேப், இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா பொட்டேட்டோ ஸ்கேப் யார் கிரியேட் பண்றாங்கன்னா ஸ்டெப்டோமைசிஸ் என்ற ஒரு ஸ்கேபிஸ் அப்படின்ற ஒரு ஃபங்கை தான் அது கிரியேட் பண்ணுது. இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது, ஆப்பிள்ல எப்படிங்க சொரிசொரப்பு தன்மையா வந்திருக்கு, ஆப்பிள் ஸ்கேப், சிட்ரஸ் ஸ்கேப், ஸ்வீட் பொட்டேட்டோ இனிப்பு சக்கரவள்ளி கிழங்குல கூட இது வந்திருக்கு, பொட்டேட்டோ ஸ்கேப். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேப் டிசீசஸ். அடுத்த பிளான்ட்ல ஒவ்வொரு பிளான்ட்லயும் இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்கேப் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிடர்மல் ரீஜன்ஸ்ல தான் வளரும். எபிடர்மஸ் இந்த ஃபங்கை போய் வளர்ந்து அங்க வந்து அந்த கிராக்டு ஸ்ட்ரக்சரை வந்து உண்டுபடுத்தும். ஓகேங்களா? அந்த பொட்டேட்டோ ஸ்கேப்ல காஸ் பண்ற ஆர்கானிசம் பேர் என்னது? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ். சரி, அது வந்து ஒரு சாயில் பாக்டீரியம், ஆக்டினோமைசிஸ் சாயில் பாக்டீரியம். ஓகேங்களா? ஓகே. 49th, cracking of outer layer of fruit or tubers is known as a scab disease. So option D தான் கரெக்டான ஆன்சர். Coming to the 50th question, the formula of preparing standard Bordeaux mixture in the ratio of copper sulfate, lime and gallon water. இது ப்ரொபோர்ஷன், Bordeaux மிக்சரோட ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது Bordeaux மிக்சர்னா என்னன்னு பார்த்து நமக்கு தெரியும். Bordeaux மிக்சர்னா ஃபங்கிசைடு, நார்மலா அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க ஃபங்கஸை வந்து கில் பண்றதுக்கு. இதோட இந்த மிக்சரோட காம்போசிஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 5:5:50. அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா 5 pounds ஆஃப் காப்பர் சல்பேட், அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். காப்பர் சல்பேட், 5 pounds ஆஃப் லைம், எலுமிச்சம்பழத்தோட வாட்டர், அந்த லைம் அது எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் 50 gallons ஆஃப் வாட்டர் எடுத்துப்பாங்க. இதுதான் அதோட காம்போசிஷன். ஸோ 5:5:50 தான் 1% ஆஃப் Bordeaux மிக்சரோட காம்போசிஷன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட்டு, இப்போ வந்து பவுண்ட்ஸ்ல இல்லாம கிலோகிராம்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1 kilogram ஆஃப் காப்பர் சல்பேட்டுக்கு 1 kilogram ஆஃப் லைம் இங்க கால்சியம் கார்பனேட்டா இருக்கலாம், அது அந்த சப்ஸ்டன்ஸ் தான் இங்க லைம்னு சொல்றாங்க. ஸோ 1 kilogram ஆஃப் காப்பர் சல்பேட், 1 kilogram ஆஃப் லைம் அண்ட் தென் 100 liters ஆஃப் வாட்டர். சரிங்களா? இதுதான் வந்து கிலோகிராம் அண்ட் லிட்டர்ஸ்ல மெட்ரிக் கொடுத்தா 1:1:100. இதாவது பவுண்ட்ஸ்ல கொடுத்தாங்கன்னா 1:5:5:50. இந்த ஆப்ஷன் டி 5:5:50 தான் கரெக்டான ஆன்சர். யூஜிடிஆர்பி பாட்னிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இயர்லியரா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.